ரைட்டு சார், நான் இருக்கேன். அவரு சிவஜி சொன்னது மாதிரி முதல் முறையாக வாக்காளர் பட்டியலை கணினிமயமாக்கி நமக்கு முன்னாடியே ரெவென்யூ சைட்ல பண்ணிட்டாங்க. இப்ப ரெவென்யூ சைட்ல பண்றவங்க அவங்க வந்து டாடா டிசிஎஸ் டாடா கம்பெனி அதனுடைய சப்சிடியரி தான் இந்த கம்பெனி. அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசணும். அவங்க 1.5 கோடி கேட்டாங்க. சரி, இதை பத்தி இப்ப நிக் ஆபீசர்ஸ் கூட போய் உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நிக்ல இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு ஜெயபால் சீனிவாசராகவன். அவங்க கூட பேசணும். சார், எங்களுக்கு 2.5 கோடி எல்லாம் வேண்டாம், ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுங்க, இதை பண்ணிடும். 10 லட்சம் அனுமதிச்சு அதை முழுசா முடிச்சுக்கணும். அதை விட ஒரு படி தாண்டி போய் அப்போ எலெக்ஷன் நடந்தப்போ தாசில்தார் அஸ் அ ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஃபேக்சிமிலி போட்டுருக்காங்க ரோல்ல. பட் நம்ம எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் வீடியோ அவங்க கையெழுத்தெல்லாம் ஸ்கேன் பண்ணி கம்ப்யூட்டர் மூலமா அந்த சிக்னேச்சரை உள்ள கொண்டு வரும். இது ஒரு முதல் முறை. அதாவது ரெவென்யூக்கு பின்னாடி நம்ம ஆரம்பிச்சாலும் அடுத்த கட்டத்தில் அவர்களும் தாண்டி பணியாற்றுகிற ஒரு சூழ்நிலை அப்போது உருவாக்கப்பட்டது. இது அந்த தேர்தலில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்படி பேலட் பேப்பர் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் கவர்மெண்ட் பிரஸ்ல இருந்து போன் ரொம்ப டைட்டா போயிட்டு இருக்கு. உடனடியா பேலட் பேப்பர்லாம் டிஸ்ட்ரிக்ட் போகும். சார், திடீர்னு அந்த லித்தோ மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு, என்ன செய்யலாம்? இப்ப நாங்க கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அலாட்மெண்ட் வாங்கி ரிப்பேர் பண்றதுன்னா ரொம்ப டைம் ஆயிடும். உங்க கமிஷனருக்கு சொல்லுங்க. நான் கமிஷனருக்கு சொல்லல. அது என்ன வாங்கணும், உங்களுக்கு எது தேவை? சார், 1.5 லட்சம் ரூபாய் வேணும். கொடுத்தா பிரைவேட்டா ஒர்க் பண்ணிட்டு நாளைக்கு காலையில இன்னைக்கு நைட்டுக்குள்ள வேலையை முடிச்சு காலையில திரும்ப ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ரைட், அப்போதான் சம்பளம் வாங்கிக்கணும். 80,000 ரூபாய் உடனே எடுத்துட்டு போய் கவர்மெண்ட் பிரஸ் கொடுத்தாரு. அவங்ககிட்ட ஒரு வவுச்சர் வாங்கிட்டு கொடுத்தாங்க. நைட்டோட நைட்டா மிஷினை ரிப்பேர் பண்ணி விடிய காலையில ஓகே. அப்புறம் அடுத்த நாள் காலையில தான் கமிஷனருக்கு சொன்னோம். அவருக்கு அளவு கடந்த மதிப்பு. ஒரு வேலையை கொடுக்கிற போது அது செய்யணும் அப்படிங்கிற மனப்பான்மை நமக்கு வேணும். முடியாத காரணங்களை தேடி ஓடல. இந்த மாதிரி ஒரு அவசரம் அவர் ரொம்ப அப்ரிசியேட் பண்ணார். அதை போலவே தேர்தல் நடக்கிற சமயத்துல ஒரு செக்ரட்டரி இருந்தார், கிருஷ்ணவர் நாயகம். அவர் செல்ல ஆஃப் பண்ணிட்டார். எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவருமே எல்லா பிரச்சனைக்காகவும் அவங்க என்னதான் பேசின, நான் தான் கிடைச்சேன். பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு உடனடியாக தீர்வுகள்லாம் செய்யப்பட்டு ஒரு கட்டத்துல அவர் லீவ் போட்டு போயிட்டார். மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் எலெக்ஷன் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணி பிரஸ் பண்றாங்க. கமிஷனர் பேச ஆரம்பிச்சிட்டார். அப்போ அவர் ஒன்னா சொன்னாரு, பரமேஸ்வரன் இது ஒன்று ஃபண்ட் ரிலீஸ் பண்ணி. சார், நான் பண்ண முடியாது சார், அவரு செக்ரட்டரி இல்ல. அவர் வந்து ஒன்னு அவர் வர்ற வரைக்கும் முடியாது. நான் உங்களை அடிஷனல் சார்ஜ் போட்டேன், ஃபுல் அடிஷனல் சார்ஜ். செக்ரட்டரி உடனே போட்டு ஃபண்ட் ரிலீஸ் பண்ணிட்டு வந்த உடனே அவர் வர்றாரு, திரும்ப வர்றாரு, டியூட்டி முடிஞ்சு லீவ் முடிஞ்சு வர்றாரு. வந்து இந்த ஃபைல் ஃபார் இன்ஃபர்மேஷனுக்கு அவர் அனுப்பி. அந்த ஃபைலு நான் எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி டிஆர்டி ஆபீஸ் வர்ற வரைக்கும் அந்த ஃபைலு செக்ஷனுக்கு வரல. இங்கேதான் வித உழுவு. பரமேஸ்வரன் ரிட்டையர் ஆகிறார்.
கரெக்டா ரிட்டையர்மெண்ட் டிசம்பர்ல ரிட்டையர் ஆகுறேன். ஆகஸ்ட்னு நினைக்கிறேன், ஜூலை ஆகஸ்ட்ல. அப்போ ஆல் தி செக்ரட்டரி NS பழனியப்பன் அவர் அவசரமா என்ன கூப்பிட்டார். என்ன பரமேஸ்வரன், நீங்க நல்லா ஒர்க் பண்றீங்க, உங்களை பத்தி எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா ரிட்டையர்மெண்ட் பிரச்சனை ஆகிறதுக்கான ஒரு ஏற்பாடு நடக்குது தெரியுமான்னு. தெரியாது சார். உடனே அந்த டிஓவே கிட்ட கொடுத்தாரு, வாங்கி படிச்சு பார்த்துட்டு, சரி சார் நீங்க உடனே கமிஷன்ல போய் சொல்லுங்க அப்படின்ட்டு. ஒரு நேரா எலெக்ஷன் கமிஷன் வந்து அப்போ ஐயர் கமிஷனர் அவர்கிட்ட போய் பார்த்து, சார் இப்படி ஒரு லெட்டர் போயிருக்கு. எப்படி லெட்டர்னா, ஒரு 2.5 லட்சம் ரூபாய் ரிலீஸ் பண்ணிருக்காரு. இவர் வந்து ஆர்டி டிபார்ட்மெண்ட், எலெக்ஷன் பிஏ எல்லாம் ஆர்டி டிபார்ட்மெண்ட். சோ ஒரு கொலூஷன்ல குரோஷன் ரிப்போர்ட்டை வந்து மிஸ்அப்ரோப்ரியேட் பண்ணிட்டாங்க. இதுல பெரிய இர்ரெகுலாரிட்டி நடந்திருக்கு. இதை ஒரு ஸ்பெஷல் ஆடிட் போட்டு உடனடியா இவர் மேல நடவடிக்கை எடுப்பாங்க. ஆடிட் பாக்குறதுக்கு முன்னாடி இவர் மேல நடவடிக்கை எடுப்பாங்க. ஏன்னா இவர் ரிட்டையர்ட் ஆக போறாரு. சொன்ன இந்த தகவலை அவர்கிட்ட சொன்ன உடனே சற்று உணர்ச்சி வயப்பட்ட நிலையில அப்படியே ஒரு முன்னாடியே எழுந்து நின்று கை கூப்பிக்கிட்டு, சார் நான் இத்தனை வருஷம் நேர்மையா ஒழுங்கா வேலை பார்த்திருக்கேன் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த லெட்டர் அதை எல்லாத்தையும் தவிடுபடியாக்கிடுச்சு. இதற்காக நான் யாருக்கிட்டையும் போக மாட்டேன், கோர்ட்டுக்கும் போக மாட்டேன். இப்படியெல்லாம் வேலை பார்த்தவன் இப்படிதான் ஆவான் அப்படிங்கிறது ஒரு பாடமா இருக்கணும். அதனால ஒரு சின்ன அப்ஜெக்ஷன் கூட நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சேன். உடனே அவர் எழுந்து வந்து என் தோலை பிடிச்சு ஆறுதல் பிடிச்சு உட்கார வச்சுட்டு, பரமேஸ்வரன் நீங்க இப்படி எலெக்ஷன் வேலை பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க இல்லைன்னா அந்த எலெக்ஷன் இவ்வளவு சிறப்பா நடந்திருக்குன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு காலையில நீங்க NOC வந்து வாங்கிட்டு போங்க. அப்பவே கூப்பிட்டு, இப்ப செக்ரட்டரி ஆச்சவங்க இப்ப சேர்மன் ஜோதி நிர்மலா சாமி அப்பவே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார். உடனடியா நாளைக்கு காலையில வருவார், NOC அவர் கையில காங்க. அப்புறம் திரும்ப அவங்க கிட்ட பேசினாங்க. அவங்க பல பேர்ட்ட விசாரிச்சிருக்காங்க, ஃபைலை ஸ்டடி பண்ணாங்க, ஏவோ ஒருத்தரை வச்சு அனலைஸ் பண்ணாங்க. சோ உடனடியா அன்னைக்கு சாயந்தரமே ஒரு டிஓ லெட்டர், ஏற்கனவே செக்ரட்டரி அனுப்புனது லெட்டர் that was sent without my knowledge, it should be treated as withdrawn. The secretary in charge has issued orders releasing the funds to the districts in accordance with rules and regulations with reference to financial code. There is no irregularity. Therefore, the letter should be treated as withdrawn. அப்படின்னு ஒரு லெட்டர் உடனே டிக்டாக் பண்ணி போயிடுச்சு. நான் ரிட்டையர் ஆகினா வந்துட்டேன். இது ஒரு நிகழ்ச்சி. அதாவது நான் கூட தணிக்கை தலையால் பாதிக்கப்படுகிற இந்த கடைசி நேர நெருக்கடிக்கு ஆட்படுகிற அந்த ஊழியருடைய மனநிலைக்கு ஏகக்குறைய நான் அதை அனுபவிச்சேன் அந்த ஒரு 15 நாள். சோ இந்த துறையில வேலை பார்த்துட்டு தணிக்கை தலையால ஏற்படக்கூடிய வலி என்னங்கிறத நானும் அனுபவிச்சேன். வந்தோம், வேலை பார்த்தோம், போனோங்கிறது மாதிரி இல்லாம அப்படி ஒரு நிகழ்வு. அந்த தேர்தல் மிக சிறப்பாக நடைபெற்றது. அப்போ ஐயர் அவர்கள் எல்லா PA எலெக்ஷன், PAPD, அப்புறம் பக்கத்துல அந்த செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் ஆபீஸ் எல்லாரையும் வர சொல்ல, அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்ல. சரி வர சொல்லியா. அப்போ ஏற்பாடு என்ன செய்யலாம், வர்றவங்களுக்கு சாப்பாடு. செக்ரட்டரி நான் சொன்ன அந்த செக்ரட்டரி தான் நமக்கு நல்லது கடைசி நேரத்தில் நல்லது செஞ்சார் இல்லையா, அவர் தான்.
எஸ், ஒரு 120 பேர் வருவாங்க. ரஃபா 120 150 பேர் நம்ம ஸ்டாஃபையும் சேர்த்தா. ஸோ சரவண பவன்ல வெஜிடேரியன் பேக்டு மீல்ஸ் ஒரு அட்டைப்பெட்டிக்குள்ள சின்ன சின்ன டப்பாலாம் வச்சிருக்கோம். எல்லாம் இது ஆர்டர் ஆகி வந்து ஸோ எங்கிட்ட சொன்னாங்க, இந்த ஃபைலை எடுத்து நேராக கமிஷன் எடுத்துருப்போம். சார், இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் நடத்துறது எவ்வளவு பெரிய கஷ்டங்கிறது உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாம மிக சிறப்பா அந்த எலெக்ஷன் நடத்தி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாஃபுக்கு நன்றி சொல்றத இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யலாம்னு நினைக்கிறேன். என்ன செய்யணும் சொல்லுங்க சார். கொஞ்சம் நல்ல ஹோட்டல், ஏன் நீங்க நம்ம எதிர ஒரு ஹோட்டல் இருக்காது, என்ன ஸ்டார் ஹோட்டல் தானே, அங்க செய்யலாம் தாராளமா. நீங்களே போய் அது ஆர்டர் கொடுத்து புக் பண்ணிட்டு வந்துருங்க. ஸ்டார் ஃபுல் ஸ்டாப் பஸ் ஸ்டாண்டுக்கு எதுக்கு இருக்கு? தேர்தல் நடத்தி முடிந்தவுடன் ஒரு நன்றி சொன்ன நிகழ்வாகவும் ஒரு நட்சத்திர அந்தஸ்து பெற்ற விடுதியில் இந்த நன்றி சொல்லுகிற விழா நடந்தது. முதலும் கடைசியுமாக அதுதான் என்று நான் நினைக்கிறேன். அதற்கு பிறகு ஏதாவது நடந்ததா என்று சிவதி தான் சொல்லணும். இப்படி சார் சின்ன இளைஞர்கள் சொல்லுங்க சொல்லுங்க. அந்த ஃபங்க்ஷன்ல நான் கலந்துக்கிட்டேன். நான் காஞ்சிபுரம் பிஏ எலெக்ஷன், சிவதி என்னுடைய ஸ்டாஃப். எனக்கு நீங்க சொன்ன விஷயங்கள் ஃபுல்லா அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டே வரேன். அப்படியே எதுக்கு அப்படி அந்த மாதிரி இருக்கு. சிவதிக்கு தெரியாது, நாங்க அதுல கலந்து இருக்கோம். சரி சரி. இப்ப என்னுடைய நேரம் ரொம்ப நெருங்கி இருக்கேன். நீங்க கடைசியா ஒரு 10 நிமிஷம் எடுத்தீங்கல்ல, 4க்கு 4:10, அந்த 10 நிமிஷம் நான் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஹலோ சிவதி சார். ஓகே தான் சார். சார் சிவதி வந்து டிஆர்டி கூப்பிட்டுருக்காருன்னு டக்குன்னு போய் வெளியில போயிட்டாரு. ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. யூ டேக் யுவர் ஓன் டைம் சார். இட்ஸ் யுவர் லிபர்ட்டிஸ். ஓகே ஓகே. தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. இத நான் பணியாற்றிய காலத்துல ஏறக்குறைய 3 வருடம் மதுரையில பிஏபிடியாக வேலை பார்த்தேன். அதுவும் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். அதுல நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது. அது ஒரு 1 அல்லது 2 சொல்லலாம் நான் நினைக்கிறேன். நான் பணியாற்றிய போது நிறைய அட்வான்ஸ் பெண்டிங். இந்த அட்வான்ஸ் பெண்டிங்னாலே நிறைய பேர் ரிட்டையர் ஆகிறது ப்ராப்ளம். அப்போ அட்வான்ஸ் ரிவ்யூக்கு நான் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒவ்வொரு மாதமும் பஞ்சாயத்து யூனியன் அக்கௌண்டன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த அட்வான்ஸ் ரெக்கவரபிள் ரெஜிஸ்டர் வச்சு ரிவ்யூ. அப்போ ஒவ்வொரு அட்வான்ஸ் ரெக்கவரபிள் ரெஜிஸ்டரையும் பார்த்து அதுல நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இந்த துறை தொடங்கிய காலம் ஏறக்குறைய 1972 இருந்து அட்வான்ஸ் பெண்டிங் எவ்வளவு? ₹1, ₹1.5, ₹2 இப்படி. அப்ப இந்த தொகை என்ன பண்றதுன்னா, அந்த பஞ்சாயத்து ஒரு ₹5 எடுத்து கொடுக்குது. இது என்னுடைய கான்ட்ரிபியூஷன். ஏயா 1972 இருந்து பிராட் ஃபார்வர்ட் பண்றீங்க. இதுக்கு இங்கிச்சாவே எவ்வளவு ஆயிருக்கு? இதையே இது ஒரு ₹1.5 50 காசையும் ரொம்ப சின்சியரா 1994 வரைக்கும் 96 வரைக்கும் ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. இது அப்பதான் நான் சொன்னேன், ₹50 கீழே இருக்கிற எல்லா அட்வான்ஸையும் கிளியர் பண்ணிடுவாங்க. இப்படி அப்புறம் ₹100, அப்புறம் ₹200, இப்படி பெரிய அளவுல அட்வான்ஸ் வந்து கேட்டிருப்போம். அதே மாதிரி நிறைய டான்சம் சிமெண்ட், தமிழ்நாடு ஸ்டீல், இதெல்லாம் பண்ணதுனால ஒரு நேரத்துல ஊழியர்களுக்கு அது ஒரு பாதுகாப்பா பிரச்சனையா இருந்தது, நீக்கப்பட்டது. அதுல ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி இருக்கும்போது அப்போதைய உள்ளாட்சித்துறை அமைச்சர்
அவர் வருகிற போது இந்த ஜூனியர் பிஏ ஒருத்தர் வருவார். எல்லா பிஏபிடியும் அவரை போய் தனியே பார்ப்பாங்களாம். பார்த்து முறையா என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யறாங்க. அது நமக்கு பழக்கம் இல்லை, செய்யல. அவர் இங்க இன்ஸ்பெக்ஷன் வர வந்து பார்த்துட்டு கிளம்பிட்டார். திண்டுக்கலுக்கு ஆன் த வேலே போன் பண்ணி, நீங்க திண்டுக்கலுக்கு வாங்க. நான் திண்டுக்கல் போனேன். திண்டுக்கல் போனா உங்களை கோயம்புத்தூர் வர சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர் போறேன். கோயம்புத்தூர் போனோன்னு இங்க போனா அங்க தகவல் சொல்றாங்க, கார்பரேஷன் ஆபீஸ்ல போய் கேளுங்கன்ற. உங்களை மேட்டுப்பாளையம் வர சொல்லியிருக்காங்க. மேட்டுப்பாளையத்துல போய் கேட்டா ஊட்டிக்கு வர சொல்றாங்க. சரியான குளிர், போட்ட ஒரு சட்டையோட போறேன். போய் வெயிட் பண்றேன். ஒரு 6 மணி ஈவினிங் வெளியில போயிருந்த அமைச்சர் உள்ள வர்ற. நீங்க மதுரை பிரியப்படியில என்ன இங்க வந்துருங்க? உள்ள போயிட்டாரு. அதுக்குள்ள அது பின்னாடியே அந்த ஜூனியர் பிஏ போறாரு. போட வேண்டியதை அவர் போட்டார். மறுபடியும் என்ன கூப்பிட்டார். என்ன மிஸ்டர், அந்த கோயம்புத்தூர் கமிஷனர் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொன்னேன்ல, மினிஸ்டர் கிளம்பிட்டாருன்னு சார். ஆமா சார், அதனால எழுதி வச்சிருக்கேன், எத்தனை மணிக்கு யாருக்கிட்ட எப்ப பேசணும்னு எழுதி வச்சேன் சார். நான் அவர்கிட்ட கமிஷனுடைய பிஏ கிட்ட இத்தனை மணிக்கு நான் கன்வே பண்ணிட்டேன், அமைச்சர் வர்றீங்க. அப்படியா? ஆக்சுவலா nobody was there to receive me. I was standing on the road actually. அப்படின்ட்டார். சரி, எனிவே நீங்க கரெக்டா தான் இன்ஃபார்ம் பண்ணீங்க, அப்படியே எழுதி கொடுத்துட்டு நீங்க போங்க. கவர் கொடுக்காததுனால எனக்கு ஏற்பட்ட சோதனையை பாருங்க. அதுக்காக கொடுக்கணும்னு நினைக்கல. அத ஒரு சீனியர் பிஏ செக்ரட்டேரியட் இருக்கும்போது, என்ன சார் இப்படி பண்ணிட்டாங்க உங்க ஜூனியர் பிஏ அப்படின்னு கேட்டோன்னே அவர் சிரிச்சிட்டாரு. சொன்னாரு, சார் எல்லா பிஏபிடியும் கரெக்டா முறையா பாக்குறாங்க, நீங்க மட்டும் பாக்குறது, அதான் இந்த வேலை. சரி, மனசுல வச்சுக்காதீங்க, ரைட் போங்க. இது பிஏபிடியா எனக்கு கிடைச்ச ரிசப்ஷன் இருக்குது. அதுவும் ஒரு பெரிய கலை. நிறைய இதுக்கு தனியே எனக்கு நீங்க ஒரு டயத்தை கொடுத்து பேச சொன்னா அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேச. இந்த ரிசப்ஷன் டியூட்டில கிடைக்கக்கூடிய அனுபவங்கள். அதே போல ரத்னவேல் பாண்டியன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி, அவருக்கு டியூட்டி போட்டு காலையில போய் ஸ்டேஷன்ல போய் ரிசீவ் பண்ணி கொண்டாந்து ரூம்ல விட்டு வந்துட்டோம். ஒரு 1 hour கழிச்சு ரத்னவேல் பாண்டியன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் 1 hour கழிச்சு கலெக்டர் கேம்பாஸ்ல போனோம். சார், அந்த ஜட்ஜி கோச்சுக்கிட்டு ஏதோ ப்ராப்ளம், பக்கத்துல இருக்கிற பாண்டியன் ஹோட்டலுக்கு போயிட்டாரு, நீங்க உடனே போய் பாருங்க. என்ன காரணம்? டாய்லெட்ல யாரோ யூஸ் பண்ணிருக்கு, அத சரியா பிளஸ் பண்ண போனதுனால ஜட்ஜி போய் பார்த்துட்டு கோச்சுக்கிட்டு பாண்டியன் ஹோட்டலுக்கு. எப்படி அவர்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் நின்னுக்கிறேன். அப்படியே கூப்பிய கைய அப்படியே வச்சுக்கிட்டு, இது தவறு நடந்துச்சு, இதை நாங்க பார்த்துருக்கணும், இங்க தப்புதான். நான் வீடியோ விடல, டியூட்டி போட்டது வீடியோ, ஹெட் குவார்டர் வீடியோ. அவர் போகல, நான் தான் பண்ணேன். போய் கையை எடுக்காம, இல்ல மிஸ்டர் நீங்க கையை எடுங்க முதல்ல. இல்ல சார், எனக்கு என்னோட குற்ற உணர்ச்சி, நான் பண்ண தப்பு, நான் அதை செக் பண்ணிருப்பேன், தப்பு, மோசமான தப்பு. கடைசியில வழி இல்லாம அவரு சரி போலாம் அப்படின்னு கிளம்பி திரும்பி வேற ஒரு ரூம்ல அலாட் பண்ணி செக் பண்ணி எல்லாம் பண்ணோம். ரிசப்ஷன் டியூட்டி பாக்குறது எவ்வளவு விஷயமெல்லாம் நடக்குங்கிறதுக்கு இது ஒரு விஷயம். ஈடுபாட்டோட எதையும் பார்க்கணும்,
அதுக்காக வந்து அந்த வீடியோ மாட்டி விட்டுருக்கலாம். அது ஒரு பெரிய காரியமா? நான் அதுல சம்பந்தப்படாத இதை ஒதுங்கி போயிருந்தாலும் அந்த வீடியோ பழி வாங்கப்பட்டிருக்கோம். யாருக்குமே பாதிப்பு இல்லாம கலெக்டர் போய் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னு அவர் அதுக்குள்ள சீஃப் ஜஸ்டிஸ் பேசிட்டார். டெல்லியில இருந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் கலெக்டர் பேசிட்டார். ஆனா கலெக்டர் ரொம்ப கேஷுவலான ஒரு ஹியூமன் பீயிங். அவர்கிட்ட போய் இதெல்லாம் சொன்ன உடனே அவர் சிம்பிளா சிரிச்சார் அவ்வளவு. எனிவே பரமேஸ்வரன் மேனேஜ் பண்ணிட்டீங்க, வெரி குட் வெரி குட். அந்த மாதிரி ஒரு அனுபவம். இந்த ரிசப்ஷன் டியூட்டிங்கிறது எவ்வளவு சிக்கலெல்லாம் கொண்டு வரும் அப்படிங்கிறதுக்கு. அதே போல நான் இந்த பீரியட்ல ஃபர்ஸ்ட் பீரியட் வந்து ஹை லெவல் கமிட்டி மீட்டிங் கான்ஸ்டிடியூட் பண்ணதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இங்க வந்தாங்க. அதுல டிஆர்டி ஆபீஸ்ல இருந்து டிஆர்டிக்கு பதிலா ஒரு ஏடிஆர்டி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவார். அது இப்ப மாறி அப்ப நடந்த மீட்டிங்ல கேடி தியாகராஜன் அவர் வந்து அவருடைய பிரசன்ஸ்ல இந்த ஹை லெவல் கமிட்டி மீட்டிங் நடக்கும். அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதை யாரும் இதுவரைக்கும் பிரேக் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியாது. சிவதி தான் சொல்லணும். 95% ஆடிட் அப்ஜெக்ஷன் செட்டில். அதற்காக எடுத்துக்கிட்ட முனைப்பு தயாரிப்பு ஒரு வாரத்துக்கு முன்னில இருந்து நானே பர்சனலா அந்த அப்ஜெக்ஷன் எல்லாம் படிச்சு திருத்தி அதை சரி பண்ணி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் தேடி எடுத்து 95% ஆஃப் தி அப்ஜெக்ஷன் செட்டில். இது ஒரு ரெக்கார்டு பண்ணணுங்கிறதுக்கு இல்ல, அதன் மூலமா எத்தனை பேர் வந்து பென்ஷன் வாங்கி 10% கிளியரன்ஸ் வாங்கி அவங்க பென்ஷன் வாங்குறாங்க, அந்த நோக்கத்துல இது செய்யப்பட்ட ஒரு முயற்சி. திண்டுக்கல்ல ஹை லெவல் கமிட்டி மீட்டிங் நான் ஒரு தடவை போகணும் அஸ் ஏடிஆர். அப்போ அங்க வேலை பார்த்தவர் திருச்சியில பிஏபிடி வந்து ரிட்டையர் ஆயிட்டார். சோ அவர் வந்து என்னை பார்த்து சொன்னாரு, முத நாளே வந்துட்டார், 5 வருஷமா அந்த பர்டிகுலர் ஃபைலு பர்டிகுலர் ரிஜிஸ்டர் எடுத்து மறைச்சு வச்சுக்கிட்டு அந்த அப்ஜெக்ஷன் செட்டில் பண்ணாம விடுறாங்க அப்படின்னு சொல்லி. சரி நான் பாத்துக்கிறேன் வாங்க. சோ திண்டுக்கல் போனோம். சோ வழக்கம் போல மூட்டையில கொண்டு வந்து ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அவுப்பாங்க இல்லையா, இது அந்த ஊர் சொல்றது தப்பு இல்லை, சானார்பட்டி அந்த பிளாக்ல யாரும் வந்துறீங்களா? மிஸ்டர் காந்தி சம்பந்தப்பட்ட ரெஜிஸ்டர் அந்த ஃபைல் இருந்தா இன்னைக்கு இங்க கலந்துக்கலாம், இல்லைன்னா நீங்க போய் எடுத்துட்டு வாங்க போங்க. virtually they have been sent out. நீங்க நம்ப மாட்டீங்க, 5 வருஷமா கிடைக்காத ஃபைலும் அந்த ரெஜிஸ்டரும் 12:30 மணிக்கு கிடைச்சி ஃபுல்லா வந்து மறுபடியும் பார்ட்டிசிபேட் பண்ண. அவருக்கு 5 வருடமாக நிலுவையாக இருந்த ஒரு அப்ஜெக்ஷன் அந்த ஹை லெவல் கமிட்டி மீட்டிங்ல செட்டில். இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த துறையில் ஒரு இளநிலை அலுவலர்களாக இளநிலை உதவியாளர்களாக படிப்படியாக முன்னேறி ஒரு ஏடி லெவல், அந்த லெவல்ல ஏடி ஆடிட்டா உட்கார்றவங்க என்னுடைய எனக்கு இப்போது கிடைக்கிற தகவல் படி நான் சொல்ல விரும்புறது தான், இந்த தருணத்தை பயன்படுத்தி இந்த ஓய்வு பெற்றவர்களை முழுமையாக விடுதலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அவ்வளவு வலுவாக இல்லை. மிக வருத்தத்தோடு நான் இதை குறிப்பிட்டாக வேண்டும். துறை உணர்வு வேண்டும். தொடர்ந்து
ஒரு சில தணிக்கை தடைகளுக்காக வருடா வருடம் படையெடுக்கிற நிலைமை இன்றும் இருக்கிறது. காரணம் என்ன என்று கேட்டால், சம்பந்தப்பட்ட நபரோ அதற்கு பின்னால் வந்த வட்டார ஆட்சியர்களோ இல்லை. இன்றைக்கு நிலையில் ஏடி பஞ்சாயத்து உரிய முறையில் அவர்கள் கடமை செய்தார்கள் என்றால் நிறைய பேருக்கு நீதி வழங்கலாம். இதுதான் என்னுடைய கருத்து. டிஆர்டி ஆபீஸ்ல வேலை பார்த்த ஒரு பீரியட்ல நிறைய நிகழ்ச்சிகள் எனக்கு கூடுதலா கொடுத்த ஒரு 5 நிமிஷம் முடியாது, அதுக்குள்ள நான் முடிச்சிருக்கேன். ஜீவோ நம்பர் 99 ஹேண்ட் பம்ப் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணவங்களை எல்லாம் ஆபீஸ் அசிஸ்டண்டா ரெகுலரைஸ் பண்ணி அப்சார்ப் பண்ண ஒரு 990 பேர் இந்த ஜீவோ வந்தப்ப ரொம்ப கடுமையான பிரயத்தனப்படுத்தி இதுல பெரும் ஒரு 30 பேரை தவிர மற்ற எல்லாருக்கும் பணி வேடம் வழங்கப்பட்டது. அதன் போது அப்போது இருந்த நேர்முக உதவியாளர்கள் ஒரு சிலர் செய்த காரியங்கள் மிகுந்த வருத்தத்தை உருவாக்கி, அதையெல்லாம் தாண்டி மிக கடுமையாக எச்சரித்து அவர்கள் பெயர் சொல்லாமல் ஆய்வு கூட்டங்களில் இந்த மாவட்டத்தில் என்று சொல்லாமல் பணியிடம் வழங்க காலியிடம் இருக்கிறது, ஆனால் இல்லை என்று திருப்பி அனுப்புகிற நிலை இருக்கிறது. அடுத்த கூட்டத்திற்குள் இவர்களுக்கு பணியிடம் வழங்கவில்லை என்றால் நான் அவர்கள் பெயரை குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்கும். இப்படியெல்லாம் பேசி அந்த அவ்வளவு பேருக்கும் பணி நியமனம் வாங்க ஒரு கடுமையான முயற்சிகள் செய்தோம். இன்னொரு விஷயம், ஒரு மாவட்ட மாறுதலுக்கு எவ்வளவோ நடக்குது, அதை சொல்ல முடியாது. ஆனா நம்ம கவனத்துக்கு வந்தத எப்படி இதை அணுகினோம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு மாவட்ட மாறுதல் வாங்கி தருவதாக ஒரு அலுவலர் சில ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். அந்த சம்பந்தப்பட்ட நபருடைய தந்தை நேரில் வந்து செய்வதையெல்லாம் செய்து விட்டோம், காரியம் நடக்கல, உங்களுக்கு எவ்வளவு செய்யணும் சொல்லுங்க, இப்பவே செஞ்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு நேரா என்கிட்ட கேட்டார். சரி, விவரத்தை கேட்டுக்கிட்டு அப்புறம் சம்பந்தப்பட்ட ஆட்களை வரவழைச்சு நாளைக்கு ஈவினிங்குள்ள அந்த வாங்கின தொகை அந்த இண்டிவிஜுவல் போகணும், இல்லைன்னா ஏன் ரூமுக்கு வரணும். அது அடுத்த நாள் காலையில வந்து ஆபீஸ் திறந்தா ஒரு மஞ்சள் பையில இருக்கு. அந்த சம்பந்தப்பட்டவரை வர சொல்லி, ஐயா இந்தாங்க நீங்க கொடுத்தது, எழுதிட்டு சந்தோஷமா போங்க, இந்தாங்க இன்னொரு கையில டிரான்ஸ்பர் ஆர்டர் கொடுத்து அனுப்பிச்சு. இப்படி எல்லாம் வந்து காரணம் என்ன, உதவி பண்ணணுங்கிற நோக்கம் பெருசா போக அதுலயும் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது. இது அங்கன்னு இல்லை, எங்குமே உதவி பண்ண வேண்டும் என்கிற நினைப்பு முதல்ல நமக்கு இருக்கணும். அப்போ நான் அங்க இருந்தப்போ ஜேடியாவும் இருந்தேன், ஏடியாடியாவும் இருந்தேன். ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு என்னன்னா, கலைஞர் அவர்களுடைய ஆய்வு நடக்குது, துறை வாரியான ஆய்வு நடத்துகிறார். விடிஞ்சா கலைஞருடைய ஆய்வு, அதற்கான ஆய்வு குறிப்புகள்லாம் தயார் பண்ணப்படுது.
ஒரு 12 மணி இரவு 12 மணி ஆயிடுச்சு. எல்லாம் முடிச்சுட்டு டிஆர்டி சேம்பர்ல எல்லாரும் போய் தேநீர் அருந்தி கொண்டிருக்கிறாங்க. நான் அந்த சப்ஜெக்ட் பார்க்கல. சரி, எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க, நம்ம பெண்டிங் ஃபைலை கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே பார்த்தவன் இந்த நோட்ஸ் தயார் பண்ண இடத்துல இருந்து அப்படி பார்த்துட்டே வந்தேன். திடீர்னு எனக்கு கண்ணில் போட்டுச்சு, நமக்கு நாமே திட்ட குறிப்போடு அதை பத்தி ஒரு புக்லெட். மறுபடியும் பார்த்தேன், நமக்கு நாமமே திட்டம். மறுபடியும் பார்த்தேன், நமக்கு நாமமே திட்டம். ஆஹா, பெரிய வில்லங்கமாயிட்ட. கலைஞர் இதை பார்த்தா என்ன நினைப்பாரு சிஎம். அப்புறம் தேநீர் அருந்திட்டு இருக்கிற இடத்துக்கு போனேன். சார், ஒரு புக்லெட்ல இப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்கு, என்ன சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. இல்ல சார், இந்த நமக்கு நாமே திட்டங்கிறது தான், அதுக்கு பதிலா நமக்கு நாமமே திட்டம்னு இருக்கு. ஐயோ, ஓடுது எல்லாத்தையும் இருக்கு. மறுபடியும் புதிய அந்த வார்த்தை எந்தெந்த இடத்துல அந்த புக்லெட் பூரா நமக்கு நாமமே திட்டம். அதை உடனே எழுதிட்டு வந்து எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணி உடனே ஏக சந்தோஷம். ஐயோ, உங்க கண்ணுலயாவது இது பண்ணிச்சு, இல்லைன்னா நாளைக்கு காலையில் நாங்க நேரம் எடுத்துட்டு செக்ரட்டரியேட் போயிருப்போம். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது. அதே போல ஒரு ஸ்ட்ரைக் நடந்தது, கடுமையான ஸ்ட்ரைக்கு. அது ஸ்ட்ரைக் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு பேனல் ப்ரிப்பேர் பண்றேன் டிஆர்டிஎஃப்ல. அப்ப சங்க தலைவி இன்னும் 2-3 பேரோட சேர்ந்து. ஸோ அந்த பேனல் ஃபைல்ல இதை குறிப்பிட்டு இந்த அசோசியேஷன்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் பண்ணாங்கன்றதெல்லாம் குறிப்பிட்டு அவங்க மேல சார்ஜ் 17 போட்டு பேனல்ல டிராப் பண்ணி இஷ்யூ ஆகல. இது என்கிட்ட வந்து சொன்னாங்க. உடனே டிஆர்டி, சார், உங்க பீரியட்ல எனக்கு ப்ரமோஷன் கிடைக்காம பண்ணிட்டாங்க அப்படிங்கிற கெட்ட பேர் வேண்டாம், தயவு செய்து இதை கொஞ்சம் ரீகன்சிடர். ஏன்னா நீங்க நினைச்சா யார வேணாலும் எப்படி வேணாலும் கெடுக்கலாம், ஆனா இந்த காரியத்தை நல்ல காரியமா பண்ணி கொடுங்க. ஓகே, நான் யோசனை பண்றேன். ஒரு 10 நிமிஷம் மிஸ்டேக். என்ன கழிச்சு என்ன கூப்பிட்டாரு, அந்த நோட்டை எடுத்துட்டு வர சொல்றேன். கடைசி 3 பக்கம் அதை அப்படியே கலட்ட சொன்னார். எனக்கு மனசு இல்ல, நீங்களே கிழிச்சு போட்டுருங்க. அப்ப நோட்டை ரிவைஸ் பண்ணி 17A மாத்தி 17A will not be a bar against the process of promotion, so they may be considered and given promotion. அப்படி முடிவு பண்ணி அந்த ஒரு 4 பேருக்கு ப்ரமோஷன் எஃபெக்ட் ஆயிடுச்சு. நான் எதுக்கு சொல்ல வந்தேன், எல்லா நெருக்கமும் அது ஊழியர்களுக்காக தான் பயன்படும். அந்த வகையில என்னுடைய டைமும் கரெக்டா முடிஞ்சிருச்சு. நான் கூடுதலா எடுத்த 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நிறைய எடிட் பண்ணி ரொம்ப 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 சுருக்கி இது நான் இவ்வளவுதான் என்னால் பகிர்ந்து கொள்ள முடிகிற கருத்து. ஆகவே இந்த வாய்ப்பினை தந்து உங்களுக்கு நன்றியை சொல்லி வேறு கேள்வி. சார், ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க சார். நடராஜன், இப்போது நீங்க செய்து கொண்டிருக்கிற பணியை ஒரு 5 நிமிஷம் சொல்லலாமே, டைம் இருக்குமா செந்தில்? சொல்லலாமா? சொல்லலாம். இல்ல, எனக்கு டைம் கான்சியஸா பார்த்தேன். இப்போ என்ன பண்றீங்க சொல்லுங்க. இந்த துறையில் ஓய்வு வருவது என்பது கண்டிப்பாக ஒரு அதிசயமான நிகழ்வா போயிடும். 30 பேர் ஒரு மாசத்துல ரிட்டையர் ஆகுறாங்கன்னா கிட்டத்தட்ட 20 பேரால பென்ஷன் வாங்க முடியாத சூழ்நிலை. ஒண்ணு சஸ்பென்ஷன், இல்லைன்னா வித்தவுட் ப்ரொஜெக்ட், அல்லது இது விஜிலன்ஸ் கேஸ். ஆக நார்மலா 30 பேருன்னா 10 பேரு அல்லது 8 பேர் தான் நார்மல் கோர்ஸ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். இந்த சிச்சுவேஷன் தொடர்ந்து வந்துகிட்டு எல்லாருக்குமே தெரியும்.
144 ஜீவோ. இப்ப இந்த புது அரசு பதவியேற்ற போது 111 ஜீவோ. அதனுடைய கண்டென்ட் என்ன? கடைசி நேரத்தில் சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. 3 மாசத்துக்கு முன்னாடியே டிஸ்பிளினரி ஆக்ஷனை முடிவு பண்ணலன்னா அந்த சம்பந்தப்பட்ட ஆபீசர் மேல நடவடிக்கை எடு. இந்த கடைசி லைன் அதை நடைமுறையே படுத்தல அப்படின்னா தொடர்ந்து அதே காரியங்கள் நடந்துகிட்டு. அரசாங்கம் போட்ட ஜீவோவை எந்த அரசாங்க ஆபீசரும் மதிக்கல, தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் உண்மை. இப்படி பாதிக்கப்படுகிற இந்த துறையில ஏறக்குறைய ஒரு 30 வருடங்களுக்கு 35 வருடங்களுக்கு முன்னால் ஒவ்வொரு மாதமும் ஓய்வூதியம் குறைவிக்கும் நாள் நடைபெறும். அப்போ ஒரு கூடுதல் இயக்குநராக இருந்து அந்த கூட்டத்தை நடத்தி அந்த மினிட்ஸ் போட்ட ஆபீசர் நான் தான். அதை விட்டு நான் வெளியில வந்ததுக்கு பிறகு அந்த கூட்டம் நடக்கல, எந்த அசோசியேஷனும் கேட்கல. 2019 ஏப்ரல் 6ஆம் தேதி வளர்ச்சித்துறை ஓய்வூதிற்கென்று மதுரையில் சங்கம் தொடங்கப்படுகிறது. அந்த சங்கத்தின் ஒரு முடிவாக அந்த குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தை மீண்டும் நடத்த வேண்டும். இந்த ஓய்வூதியர்களுடைய குறைபாடுகளை, மனக்குமுறலை சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு வந்தே ஆக வேண்டும். பல்வேறு வலியுறுத்தலுக்கு பிறகு என்னது ஏதோ டிஸ்டர்பன்ஸ். பிரேம்குமார்ன்றவர் கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணுங்க சார். கொஞ்சம் மைக் பேசலாமா? ஓகே. அப்ப 30 வருடத்திற்கு முன்னால் 35 வருடத்துக்கு முன்னால் நடந்த அந்த குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தை கடுமையான முயற்சிகளுக்கு பிறகு 2019 செப்டம்பர் 30ஆம் தேதி முதல் கூட்டத்தை நடத்தினோம். எத்தனை அமைப்புகள் இருக்கிறது? யாரும் இதை பத்தி கவலைப்படல. நாம் தொடங்கி இருக்கிற இந்த புது அமைப்பு தான் அதற்கான வடிவத்தை கொண்டு வந்தது. இப்போது தொடர்ந்து கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. இதுவரைக்கும் ஏறக்குறைய ஒரு 400 பேருக்கு மேல இறுதி ஆணைகளை பற்றி கொடுத்திருக்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த அமைப்பு தொடங்குவதற்கு முன்னால் ஓய்வு பெற்று 28 வருடங்களாகியும் ஓய்வூதியம் பெறாமல் இருந்திருக்கிறார்கள். யாரும் கவலைப்படல. நாம தான் அதை முதல்ல கையில் எடுத்தோம். 28 வருடம், 27 வருடம், இப்படி பல்வேறு சொல்ல முடியாத தாமதத்திற்கு பிறகு அவர்களுக்கு இந்த நீதி கிடைக்கப்பட்டது. இந்த அமைப்பின் மூலமாகத்தான். தொடர்ந்து இந்த ஓய்வூதியர் அமைப்பு ஏதோ ஓய்வு பெற்றவர்களுக்கு தான் முயற்சி பண்ணும், அவருக்கான விதியங்களை கவனிக்கும் அப்படின்னு இல்லை. இந்த சங்கத்தினுடைய செயல்பாடு பணியில் இருப்பவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா, பணியில் இருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டவர்கள், உதாரணமாக அரியலூர் மாவட்டத்தில் ராமச்சந்திரன் 2014 அவர் டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. நம்ம கிட்ட ஒரு 2022 வர்றார். அவருடைய ஆணையில் கிடைக்கப்பட்ட பல்வேறு விஷயங்களை ஆய்வு செய்து பல்வேறு ஆதாரங்களை திரட்டி, ரைட் இன்ஃபர்மேஷன், சில இடங்களில் நேரடியாக போய் பல்வேறு ஆதாரங்களை திரட்டி முறையாக மறுக்க முடியாத ஒரு முறையீட்டை ஊரவளை செய்கிறது. இதற்கு முன்னால் இருந்த டைரக்ட் அகமதுன்னு ஒரு டைரக்டர், நாம் கொடுத்த இந்த
முறையீட்டு பெற்றினுடைய நியாயத்தை ஏற்றுக்கொண்டு 23 டிசம்பர் டிஸ்மிஸ் ஆர்டரை ரத்து பண்ணி இறுதி உத்தரவு வழங்கி இன்றைக்கு தேதியில் அவர் எல்லா ஓய்வூதிய பணங்களையும் பெற்றிருக்கிறார். இவர் ஒரு கேஸ். இன்னொரு கேஸ் கரூர்ல வெங்கடாச்சலம், அவர் எலெக்ஷன் வேலையில ஏஆர்ஓ பண்ண தப்ப இவர் செய்ததாக கட்டி இவர் டிஸ்மிஸ் பண்ணிட்டார். அவருடைய பிரச்சனையும் கையில் எடுத்தோம். இப்போது இருக்கிற இயக்குனர் நம்முடைய துறையிலிருந்து வந்திருக்கிறார் இல்லையா, பொன்னையா அவர்களிடம் இந்த பிரச்சனை எடுத்துட்டு போன போது அவரும் ரீஇன்ஸ்டேட் பண்ணி இப்ப சர்வீஸ்ல இருக்க. இப்படி பணிகள் இருப்பவர்களுடைய பிரச்சனைகளையும் நம்ம ஏறக்குறைய நம்முடைய நேரத்தில் 25% பணியில் இருப்பவர்களை பற்றிய பிரச்சனைகளை கவனிக்கத்தான் நாம் செலவிடுகிறோம். அதை போல 14/2/23 தலைவர 14/2/23 22 பெருந்திரள் போராட்டம் 23 ஒரு ஓய்வு பெற்ற அமைப்பு இன்றைக்கு பணியிருக்கிற பல்வேறு சங்கங்களுக்கு இணையாக ஓய்வூதியர் பிரச்சனையை தீர்க்க வேண்டி 14/23 ஒரு மிகப்பெரிய பெருந்திரள் போராட்டத்தை ஊரகவளர்ச்சி இயக்ககத்தில் நடத்தினோம். இப்படி அமைப்பு ரீதியாக இன்றைக்கு இந்த அமைப்பிற்கு கிளை இல்லாத மாவட்டம் இல்லை என்கிற அளவில் அனைத்து மாவட்டங்களிலும் அமைப்புகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஓய்வு பெற்றவர்களுக்கு மட்டுமல்ல, பணியில் இருப்பவர்களுக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த அமைப்பு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்கிற தகவலையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் நடராஜன்னா சார் உங்களை தான் கேக்குறாங்க, இன்னும் ஏதாவது எதிர்பார்க்கிறீர்களான்னு கேக்குறாங்க. தலைவரே, கடலூர் தலைவர் இல்ல சார், அவரோட கனெக்ஷன் இல்ல. சரி, இப்ப நம்ம எண்ட் பாயிண்ட்க்கு வந்துடலாம். ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நண்பர்களே, இவ்வளவு நேரம் நம்ம சாரோட நிகழ்ச்சி கேட்டிருப்பீங்க. யாருக்காவது குறிப்பிட்டு கேள்வி இருந்தால் முக்கியமான கையை உயர்த்தி கேட்டுக்கொள்ளலாம். ராஜண்ணா நீங்க பேசுங்க முதல்ல. கேக்குதா? கேளுங்க, பேசுங்க. லிங்க் வரல இல்ல, கனெக்ஷன்ல தான் இருக்கீங்க. கேக்குதா? கேக்குது, எனக்கு கேக்குது. பரமேஸ்வரனுக்கு கேக்குது. கேக்குதுங்களா? ஓகே. நல்ல ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி, சிறப்பான நிகழ்ச்சி. நீங்க பழைய கதையெல்லாம் சொல்லும் போது பழைய நினைவுகள்லாம் எனக்கு வருது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்க எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கும் போது எலெக்ஷன் காஞ்சிபுரம் எக்கோ அடிக்குதா? இப்ப கேக்குதுங்களா? அந்த மலையில எதிரொலிக்கிற மாதிரி 4 தடவை 5 தடவை. அப்படிங்களா? இப்ப கேக்குதுங்களா? இப்ப ஓகேவா? இப்ப ஓகேவா? அந்த எலெக்ஷன் கமிஷனர் இருக்கும்போது சொன்னீங்கல்ல, சந்தேகங்களை இங்கிட்டுதான் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு, உங்களை நான் வந்து நைட்டு 2 மணிக்கு 3 மணிக்கு விடியகால் 4 மணிக்கு கூட தொந்தரவு பண்ணிருக்கேன். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி உருவாக்கப்பட்ட அந்த வார்டு மெம்பர்ஸ் விஷயங்களை நீங்க ஒரு காஞ்சிபுரம் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் ஃபுல்லா கொண்டு போனீங்கல்ல,
அது இன்னைக்கு நான் பார்க்கிறேன். அதுக்கு ஆல் கிரெடிட் கோஸ் டு சிவதி. என்னுடைய தம்பி ரைட் ஹேண்ட் மாரி இருந்தா போல எனக்கு அத காஞ்சிபுரம் மாடல அப்படியே கொண்டு வந்த விஷயங்கள்லாம் என்று ஞாபகம் இருக்கு. அது வந்து நீங்க அந்த விருந்து கொடுக்கும்போது, அந்த ஹோட்டல்ல விருந்து கொடுக்கும்போது நடந்த அந்த இடத்துல விஷயங்கள் கூட ஒரு பர்சனலா சில விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. அது ஒன்றும் ஞாபகம் இருக்கு விஷயங்கள். அது மட்டும் இல்ல, இப்ப சொல்லக்கூடிய அதுக்கப்புறம் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் நம்ம என்ன பண்ணி கொண்டு விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க. அது இன்னொரு விஷயம் சொன்னாக்க, ஒருத்தர் ரிட்டையர் ஆகி 2 வருஷம் வரைக்கும் ஆபீஸ்க்கு போற மாதிரியே வீட்டுல பாவனை கட்டிட்டு போயிட்டு வந்தாரு. எப்படி அந்த டனால் தங்கவேலு ஒரு படத்துல வேலைக்கு போற மாதிரி போயிட்டு வந்தாருங்களா, அது மாதிரி போயிட்டு வந்த ஒரு விஷயம். திடீர்னு அவருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாரு. அப்பதான் அந்த குடும்பத்துக்கே தெரியுது அவர் ரிட்டையர் ஆகி சஸ்பென்ஷன்ல இருக்காருன்ற விஷயம். அந்த விஷயங்கள் மட்டும் சொல்லுங்க போறோம். அதாவது பாதிக்கப்பட்ட ஓய்வூதியர்கள் சொன்னோம்னா நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இது எப்படின்னா, இந்த பென்ஷன் வாங்க முடியாம போறவங்க மன ரீதியா பாதிக்கப்படுறாங்க. தான் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டோம் என்கிற தகவலை யார்ட்டையும் ஷேர் பண்றது இல்லை. அதற்கு பிறகு ஒரு கூட்டுப்புழுவாகி விடுகிறார்கள். ஒரு நல்லது கெட்டது விசேஷம் எதுக்கும் போறதில்லை. யாராவது கேட்டுட்டாங்கன்னா என்ன செய்யறது? ஒரு டிபிக்கலா ஒரு எக்ஸாம்பிள், இங்கே மாநில பொருளாளர் அவரும் மதுரையில் தான் இருக்கார், மிஸ்டர் மகாலிங்கம். அவருக்கு ஒரு போன் வருது. ஒரு ஏஇஸ்கோயில தேனி மாவட்டத்தில் வேலை பார்க்கிறார். அவருக்கு உடம்பு சரியில்லை. மதுரையில அப்பல்லோவுக்கு கொண்டு வர்றாங்க. முடிஞ்சா நீங்க அங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ரைட், போயாச்சு. நாங்க 2 பேரும் போய் பார்த்தா அவங்கள்ட்ட எந்த ரெக்கார்டும் இல்லை. அப்போ அவங்க பையனுக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. அவருக்கு அட்மிஷன் போட்டாச்சு. எந்த பார்க்க அப்பதான் சொல்லித்தான் உங்க அப்பா இந்த ஸ்கீம்ல வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுன்னா இந்த சர்டிபிகேட் எல்லாம் வாங்கணும். நாங்க டெம்பரரியா ஒரு சர்டிபிகேட் ஏற்பாடு பண்றோம். இதுதான் சிச்சுவேஷன். உங்க அப்பா ரிட்டையர் ஆகல, இன்னும் சஸ்பென்ஷன்ல இருக்கார். அவர் மயக்கம் போட ஆரம்பிச்சார். என்ன சார் இப்படி சொல்றீங்க? 2 வருஷமா அவர் ரிட்டையர் ஆகி 2 வருஷமா ஆபீஸ் போயிட்டு இருக்காரு. டெய்லி காலையில 10 மணிக்கு சாப்பாட்டை கட்டிட்டு கிளம்பிட வேண்டியது. சாயந்தரம் ஒரு 6 மணி 6:30 மணிக்கு வந்துடுவாங்க. அவங்க வீட்டுல யாருக்கும் தெரியாது. இவர் ஹார்ட் அட்டாக் வந்து அப்பல்லோவில் அட்மிட் ஆகிற வரைக்கும் அவர் சஸ்பென்ஷன் இருக்காத தகவல் நாம சொல்லிதான் தெரியும். எப்படி போகுது பாருங்க விஷயம். அதனால இப்ப நாம இந்த அமைப்பு, அதாவது குறிப்பா TNRDPA, அதனுடைய முக்கியமான ஒரு கொள்கையா என்ன வச்சிருக்கோம்னா, ஓய்வு பெற்ற பிறகு உங்ககிட்ட யாரும் வரமாட்டாங்க, நீங்க போகணும் தேடி. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க மனநிலை பாதிக்கப்பட்டு போயிடுறாங்க, வெட்கப்படுறாங்க. அதனால நீங்க தேடி போய் உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க, அதை கேட்டு வாங்கி அப்புறமே உறுப்பினராக்குறத கூட அப்புறம் பண்ணலாம். முதல்ல பிரச்சனையை பாருங்க. இத வந்து சொல்லி சொல்லி திருப்பி திருப்பி பேசி தமிழ்நாடு முழுவதும் இந்த அமைப்புக்குள்ள இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டவங்களை தேடி போகிறார்கள். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். CO 28 ஊராட்சி ஒன்றிய பணியாளர்கள் ஓய்வூதியர்கள், ஊராட்சி ஒன்றிய ஓய்வூதியர்கள் இறந்து போனால் அவர்களுக்கு குடும்ப நல நிதியாக 35,000 வழங்கினாங்க. நம்ம அமைப்பு கடுமையா ஒரு முயற்சி பண்ணி அது 50,000 உயர்த்தி வாங்கி வந்துருச்சு. எங்களுக்கு அந்த ஜியோ வந்தது கொஞ்சம் லேட்டா தான் தெரியும். இத இப்படி இறைந்து போன ஓய்வூதியர் அல்லது அவருடைய குடும்ப நல ஓய்வூதியர் இவர்களை தேடி பிடிச்சு ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் நம்முடைய சங்க உறுப்பினர்கள் தேடி தேடி ஏறக்குறைய 300-350 பேருக்கு மேல
கண்டுபிடிச்சு அவங்களுக்கு இந்த 50,000 வாங்கி. இதுல என்ன பெரிய சர்ப்ரைஸ்னா 35,000 வாங்கினவங்க இந்த 15,000 வாங்காம இருந்தது. சில பேரு அந்த 35,000 வாங்கல, இந்த 15,000 வாங்கல. இது எல்லாமே இந்த அமைப்பு டிஎன்ஆர்டிபியினுடைய ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளும் அந்தந்த வீடுகளுக்கு தேடி போய் அந்த டீடைல்ஸை வாங்கி இந்த அமௌண்ட்டை பூரா நம்ம 50,000 வாங்கி கொடுத்துருக்கோம். மிகப்பெரிய ஒரு ஒரு சாதனை என்று கூட சொல்லலாம். அப்படி சொன்னால் அது மிக இல்லை. இப்படி பல்வேறு விஷயங்களை நாங்கள் பர்சீவ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ஊராட்சி ஒன்றிய பணியாளர்கள் ஊராட்சி ஒன்றிய பணியாளர்கள்ல பஞ்சாயத்து உதவியாளர்கள் பணிபுரிந்த காலத்தில் 50% ஓய்வூதியத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு பெரிய கோரிக்கை, வெகு நாளா பெண்டிங்ல இருக்கு. வாய்ப்பு உள்ளவர்கள், வசதி உள்ளவர்கள் ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாங்க. எப்படி 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்றாங்க. அப்படி வந்தாலும் இவர்கள் ஜீவோ போடுவதில் தாமதப்படுத்துகிறாங்க. கோர்ட்டுக்கே போக முடியாதவங்களை தேடி பிடிச்சானாங்க. ஏறக்குறைய 103 பேர். அவங்களுக்கு கோர்ட்டுக்கு போனவங்களுக்கு என்ன அடிப்படையும் காரணமும் இருந்ததோ அதே காரணமும் இவர்களுக்கு இருக்கு. ஆனா கோர்ட்டுக்கு போக முடியல. காரணம் வறுமை, பணம் இல்ல. அவர்களை பூரா கண்டுபிடிச்சு இந்த 103 பேர்களையும் பட்டியலிட்டு அரசின் கவனத்திற்கு கொண்டு போயிருக்கு. இப்படி பிரச்சனைகளை தேடி போய் அவர்களுக்கு நியாயம் வழங்குகிற ஒரு கடமையை முக்கிய பொறுப்பாக வைத்திருக்கிறது இந்த ஓய்வூதிய அமைப்பு என்பதையும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஐயா, நீங்க சொன்ன ஒரு விஷயத்துல மட்டும் ஒரு சின்ன ஒரு இது நினைவுபடுத்துறேன். நீங்க அது மாதிரி அந்த பஞ்சாயத்து யூனியன் எம்ப்ளாயிஸுக்காக சொன்ன விஷயத்துல நாங்க போய் மூவ் பண்ணும்போது ரெகுலரா கொலஞ்சின்னு சொல்லிட்டு மங்களூர் பிளாக்ல ரிட்டையர்ட் ஆகி 2-3 வருஷம் வரைக்கும் அவருக்கு பென்ஷனே வரல. நாங்க பஞ்சாயத்து பழைய ஜியோ 54ல அவருக்கு எலிஜிபிள் போய் பார்க்கும்போது அவருக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் 3 வருஷமா கொடுக்காத வேலைக்குல அவருக்கு வாங்கி கொடுத்தது மட்டுமல்ல, இறந்துட்டார். பணியில இருக்கும்போது இறந்துட்டார். மட்டுமல்ல, அந்த ஜீவோவுக்காக நாங்க போகும்போதுதான் இவ்வளவு விஷயங்கள் தெரிந்து அந்த குடும்பத்துக்கு இதுவும் வாங்கி கொடுத்து அவருடைய மகளுக்கு அதே ஒன்றியத்தில் இளநிலை உதவியாளர் கம்பேஷன் ரோட்ல போஸ்டை வாங்கி கொடுத்து ஒரு வரலாறு. வெரி குட், வெரி குட், வெரி குட். அதாவது நீங்க சொல்லும் போது ஞாபகம் வந்துச்சு. வேற ஒண்ணு. ரைட் 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 ரைட். அப்புறம் உங்களுக்கு குறிப்பிட்ட கேள்விகள் இருந்தா குறிப்பிட்டு கேளுங்க, கை உயர்த்திட்டு கேளுங்க. கை உயர்த்தினாலாம் தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியல. இல்ல, கை உயர்த்தினா ராஜு கேட்கலாம், சந்தேகங்கள் கேட்கலாம். கேள்வியை சுருக்கமாக கேளுங்க. அவர் விரிவா பதில் சொல்லுவாரு, நீங்க சுருக்கமா கேளுங்க. சார், தேங்க்யூ சார். என் பேர் ராஜு சார், காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றியம் சார், கொலப்பாக்கம் சார். ஒண்ணும் இல்ல சார், நம்ம ஊராட்சியில கடந்த 2 நாள் முன்னாடி ஒரு பயங்கர எக்கோ அடிக்குது. எக்கோ அடிக்குதா? ஆமா, எக்கோ. எனக்கு காதுல கேக்குறது அப்படியே. நீங்க சார்ஜ் போட்டுனா அதை அவுத்துட்டு தனியா பேசுங்க, எக்கோ இல்லாம இருக்கும் சார். இப்ப கேக்குங்களா? கேளுங்க சார். இப்ப நம்ம ஊராட்சியில ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு மரத்தை, ஒரு பச்சை மரத்தை வெட்டிட்டாங்க சார். அந்த மரம் வெட்டும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஊராட்சி மன்ற தலைவரை கிளைகளை கொஞ்சம் வெட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்ற விஷயம் போய் அவங்க முழுசா அந்த அனுமதியை எடுத்துட்டு ஃபுல் மரத்தை வெட்டிட்டாங்க, பச்சை மரத்தை. ஆமாங்க ஐயா. அப்ப இந்த ஊராட்சி மன்றத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வக்கீல் ஒருத்தர் என்ன பண்றாரு, இந்த மரத்தை வெட்டத்துக்கு அனுமதி கிடைக்கிறதுக்கு யாரும் கொடுக்க கூடாது, நீங்க எப்படி வெட்ட மாட்டீங்கன்னு கேட்கறாங்க. நம்ம கிட்ட அந்த வெட்டத்துக்கு ஒண்ணு அனுமதி எதுவும் வாங்கலுங்க ஐயா.
ஆனா அதே விஓஓ அண்ட் ஆர்ஐ எல்லாம் வந்து இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டு அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் போடுறது, எங்களுக்கு கம்ப்ளைண்ட் போடுது. அதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, அந்த மரத்தை வெட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் கம்ப்ளைண்ட் பண்ணி அனுப்பிச்சிடறாரு. என்ன அனுப்புறாருன்னா, அந்த விஓ என்ன அனுப்புறாருன்னா, அந்த மரம் ஊராட்சி சாலைகள்ல இருக்குது, ஹைவே சாலையில இல்ல, இது ஊராட்சி தான் அதை வந்து எடுக்கணும், ஊராட்சி தான் அதை கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சிட்டு விட்டார். லெட்டர்ல எழுதி கொடுத்துட்டாரு. சரி, ஊராட்சி சாலைகள்ல இருக்கிற மரத்துக்கு ஊராட்சி செயலரோ இல்ல ஊராட்சி மன்ற தலைவர் தான் பொறுப்பு அப்படின்னா, பச்சை மரத்துக்கு யார் பொறுப்பா இருக்கணும்? அந்த மரத்தை வெட்டுறதுக்கு யாருக்கிட்ட அனுமதி வாங்கணும்? ஊராட்சி மன்ற தலைவர் அனுமதி வாங்கி வெட்டிடலாமா? ஒண்ணு. ரெண்டாவது, அந்த மரத்தை வந்து வெட்டுறதுக்கு உண்டான அனுமதி எங்க கிட்ட அவங்க கோரவும் இல்லை, நாங்களும் அனுமதி கொடுக்கவும் இல்லை. அப்படி என்ன பண்றாங்க, வெட்டி எல்லாம் முடிச்சுட்டாங்க. கடைசியில எங்க என்ன போகுதுன்னா, தலைவர் வந்து மரம் தானே கிளம்ப கடிச்சிங்கன்னு தலைவர் என்ன சொல்றாரு, கிளைய கடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு கம்முனு சைலண்டா. அந்த லோக்கல்ல இருக்கிற தலைவர் என்ன பண்றாரு, மரத்தை மட்டும் கிளை தானே கடிச்சிங்க அப்படின்ற, கடைசியில பார்த்தா மரத்தையும் அடியோட வெட்டாங்க. இப்ப என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, அந்த ஊராட்சி மன்ற தலைவர் வந்து அனுமதி கொடுத்துட்டாரு, நாங்க எங்களுக்கு அனுமதி கொடுத்து சொல்லிட்டு விஓ லெட்டர் கொடுக்குறாரு. இப்ப எனக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொல்ல போனா, இந்த ஊராட்சி செயலர் வந்து எதுவும் அதை கவனிக்கலன்ற மாதிரி என் மேல எல்லாத்தையும் மொத்த இதுவும் என் மேல திருப்புறாங்க. சொல்லிட்டு கவனம் போயிட்டாரு. நீங்க பாருங்க, கிளை மட்டும் நாளைக்கு தலைவர் வந்து நான் சொல்லுவாரு, எப்ப எனக்கு தெரியாதுங்க, நான் கிளைதாங்க வெட்ட சொன்னேன், இவர் வெட்டாருங்க அப்படின்ட்டு போயிருவாரு அவரு. விஓ வந்து நான் சொல்றது வந்து, இது ஊராட்சி சாலைகளுங்க, அது ஊராட்சி மன்ற தலைவர் தாங்க பாக்கணும், ஊராட்சியில இருக்கிறதா பாக்கணும்னு சொல்லிட்டு அவர் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப இந்த மாதிரி சூழ்நிலை நான் என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கணும், நான் ஆக்ஷன் எடுக்க வேண்டாம் சார், நான் என்ன மாதிரி செயல்பாடு பண்ணணும், எங்களுக்கு அந்த மாதிரி விளக்கம் கொஞ்சம் கரெக்டா கொடுங்க சார், கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இன்னும் மாடின்னு இருக்கு அந்த இருக்கு. சிவதி இருக்காரா? இருக்கேன் சார். சிவதி பச்சை மரம் வெட்டியது சம்பந்தமா டவுட் கேட்கிறாரு. ஆமா சார். இப்போ பொதுவா பச்சை மரம் வந்து வெட்டுனா அதுல வந்து அதுக்கான நம்மளுடைய ஆக்ட் படி என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லியிருந்தேன் சார். ஊர்நல அலுவலர் வந்து உடனடியாக வந்து இந்த மரம் வெட்டினதை வந்து பார்த்துட்டு அவர் வந்து அது கண்காணிப்பது வந்து ஊர்நல அலுவலருடைய பொறுப்பு. ஒருவேளை அது மாதிரி பச்சை மரத்தை வெட்டிட்டுனா அவர் உடனடியாக ஆணையாளரிடம் ஒரு அறிக்கையாக தர வேண்டும். ஆணையாளர் உரியவரிடம் வந்து விதிமுறைகளின்படி பெனால்ட்டி வந்து போடணும்னு சொல்லி இருக்கு சார். இதில் சட்டத்தில் அதான் சார் இருக்கு. ஊர்நல அலுவலர் கண்காணிக்கவும் அதுக்கான வரியை விதிப்பது, தண்டம் விதிப்பது வந்து ஆணையாளர்னு சொல்லி போட்டிருக்கு சார். இந்த ஷெட்யூல்லையும் வந்து ஒரு மரத்தை வெட்டிட்டுனா எவ்வளவு ஃபைன் இருக்கும் இருக்கு சார் நம்ம கிட்ட. இது கொஞ்சம் மாறிடுச்சு. இப்ப இன்னும் கொஞ்சம் டீடைலா டிஸ்கஸ் பண்ணிட்டு ராஜுக்கு பதில் சொல்லுங்க. பச்சை மரம் வெட்டுறதுக்கான எந்த பர்மிஷனும் இப்ப பஞ்சாயத்து ஆக்ட்லாம் சூப்பர் சீட் பண்ணிட்டு அவங்க கிரீன் கமிட்டிக்கு பவர் கொடுத்துட்டாங்க. கிரீன் கமிட்டி இருக்கு. கிரீன் கமிட்டியுடைய அனுமதி இல்லாமல் ஊராட்சியே கூட வெட்டக்கூடாதுன்னு சொல்லி வந்திருக்கு. ஊராட்சியே வந்து கூட இன்னும் கொஞ்சம் டீடைலா டிஸ்கஸ் பண்ணிட்டு அவருக்கு பச்சை மரம் வெட்டுவதற்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல அனுமதி வாங்கணும்னு இருந்துச்சு, அது இல்லையா? அப்ப மாறிடுச்சா? இல்ல சார், அதெல்லாம் சூப்பர் சீட் பண்ணி இப்ப கிரீன் கமிட்டி ஃபார்ம் பண்ணிட்டாங்க சார். டிஎஃப்ஓ அண்ட் கலெக்டர்ல மெம்பரா இருக்கிற கமிட்டி தான் இப்ப இது பண்ண வேண்டியது. ஆமா சார். சார் நம்மளுடைய சட்டத்தைப்படி 2001 கொடுத்த 179 ஜிஓல வந்து இந்த மரத்தை வெட்டினீங்கன்னா என்ன பண்ண, அனெக்சர் 4ல வந்து இந்த மரத்தோட எவ்வளவு அமௌண்ட் நம்ம அந்த விலை மதிப்பெல்லாம் நிர்ணயம் செஞ்சு அந்த ஃபைன் நம்ம வாங்கணும்லாம் கொடுத்துருக்காங்க சார். நானும் அந்த ஜிஓ எல்லாம் படிச்சேன், எல்லாம் பார்த்தேன் சார். ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, அந்த மரத்தை வெட்டினதுக்கு நீங்க ஏன் கண்காணிக்கல, இதுக்கு யார் நடவடிக்கிறது? அந்த ஊராட்சி மன்ற தலைவர் வந்து ஏம்பா நான் தான் வெட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா போயினே இருக்காரு. அது அந்த நிர்வாக அதிகாரி அவர் அதை பர்மிஷன் கொடுத்துட்டு போகும்போது அப்ப யார் சார் அதுக்கு உண்டான மதிப்பை பொறுப்பு எடுத்துக்கிறது முடியும் எனக்கு தெரியல. அதுக்குதான் சார் இந்த கேள்வி, வேற ஒன்றும் இல்லைங்க. சார் வணக்கம் சார். நிர்வாக ரீதியா தான் அடுத்தது நடவடிக்கை எடுக்கணும். யாராவது புகார் வரும் பட்சத்துல நிர்வாக ரீதியா ஊராட்சி மன்ற தலைவர் அண்ட் செயலாளர் மேல நடவடிக்கை எடுப்பாங்க, அவ்வளவுதான். இப்ப நீங்க வந்து தலைவர் சொன்னதை பிக்சர்ல கொண்டு வந்துட வேண்டியதுதான். சார் வணக்கம் சார். சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி யூனியன் பிடிஓ பிளாக் பஞ்சாயத்து பேசுறேன் சார். செல்வகுமார் சார். சொல்லுங்க. கேக்குதுங்க சார். சார் இப்போ நம்ம பச்சை மரம் வெட்டுறதுன்றது தான் அதுக்கு பர்மிஷன் வந்து பிடிஓ வந்து தாசில்தாருக்கு அனுப்பணும் சார். எந்த மரம் எந்த வகையான மரம்ன்றதை டீட்டெயிலாக அனுப்பணும் சார். அதை பேஸ் பண்ணி அவர் வந்து ஆர்டிஓக்கு அனுப்புவார் சார். ஆர்டிஓ வந்து கலெக்டரோட ரெவென்யூ செக்ஷன் இருக்கு சார். ரெவென்யூ செக்ஷன்ல வந்து அவங்க டோட்டலா நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு
அவங்க கிரீன் கமிட்டி மீட்டிங்ல அந்த இது வந்து சப்ஜெக்ட் கொண்டு வராங்க சார். இப்போ வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் வச்சு விசுவலாவே வந்து போடுறாங்க சார். விசுவலாவே வந்து சாலை ஓரத்துங்க மறந்தது கலெக்டர் சார், கூட கமிட்டி மெம்பர்ஸ் என்ஜிஓஸ் இருக்காங்க சார். அவங்கள வச்சுக்கிட்டு டீம் வந்து டிஎஃப்ஓ எல்லாம் வச்சு விவாதிக்கிறோம் சார். விவாதிச்சு அதுக்கு முடிவு பண்றது கலெக்டரும் கமிட்டி முடிவு பண்றாங்க சார். இந்த மரம் வெட்டணுமா வெட்டக்கூடாது முடிவு பண்ண பச்சை மரத்தை பத்தி முடிவு பண்றாங்க சார். என்ன மாதிரி வெரைட்டி வந்து ப்ரொபோசல் வந்து த்ரூ சாஸ்திர மூலியமா ஆர்டிஓ போய் அங்க வந்து கலெக்டர்ல பிஜி செக்ஷன் மூலியமா போகுது சார். இங்க சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல கரெக்ட். இப்ப இத மரம் வெட்டுவதற்கான அந்த வழிமுறைகளை நீங்க சொன்னீங்க. ஆனா கேள்வி கேட்டவர் எல்லாமே பஞ்சாயத்து ஸ்டாண்ட் தலையில பிக்ஸ் பண்றாங்க, அதுல இருந்து நான் எப்படி ரிலீவ் ஆகுறதுன்னு கேக்குறேன் சார். அனுமதியே இல்லாம அனுமதியே இல்லாம மரம் வெட்டிட்டாங்க. வெட்டினதுக்கு அப்புறம் வந்து ராஜே நீ வந்து உனக்கு வந்து நீ தகவல் அறிக்கையை வந்து உன்னுடைய வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜோனல் டெப்டி வீடியோ கிட்ட நீ சப்மிட் பண்ணிடுப்பா. நீ அதான் நீ வந்து உன்னுடைய வந்து முதல் தகவல் அறிக்கையை வந்து நீ அங்க கொடுத்துருங்க. இதுல அவங்க வந்து விதிப்படி நடவடிக்கை வந்து அடுத்தது எடுப்பாங்க. இல்லப்பா, ஊராட்சி செயலரை வந்து சார்ஜ் பண்றதா நீ நினைச்சீங்கன்னா நீ அடுத்தது வந்து என்ன பண்ணணும், இது மாதிரி வந்து அனுமதி இல்லாமல் வந்து வெட்டியிருக்காங்க, இது வந்து ஊராட்சி மன்ற தலைவர்களுடைய நாலேஜுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்றத வந்து நீங்க அங்க சொல்லிடு. நீங்க உங்ககிட்ட கேள்வி கேட்கறவங்க கிட்ட நான் வந்து என்னுடைய சுப்பீரியர் கிட்ட சொல்லிருக்கேன்னு சொல்லிடு. அவ்வளவுதான். அதுல இன்னொரு கேட்கலாமா சார்? ஹலோ சார் கேட்கலாமா? ஒரு டவுட் சார், சொல்லுங்க சார். சார், அந்த மரத்தை வெட்டிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நானும் வந்து என்னுடைய உயிர் அதிகாரி தகவல் கொடுத்துட்டேன். ரிட்டனா நான் வந்து என்ன பண்றேன் சார், இந்த மாதிரி இந்த ஜீவோ படி நீங்க வெட்டக்கூடாது, இது ஒரு நோட்டீஸ் கொடுங்கன்னு சொல்றேன். அந்த என்னோட உயர் அதிகாரி சொல்றாருங்க ஐயா. அந்த நோட்டீஸ் அவரு தயாரா இல்லை. இல்ல சார், நம்ம வந்து நம்ம நடவடிக்கை எடுத்துதான் சார். அவங்க யாரு செஞ்சாங்களோ தலைவருக்கும் விளக்கம் கேட்டுதான் சார். ஆக்சுவலா அது வந்து ஆர்டிஓ தான் வந்து பச்சை மரத்துக்கு முழு பொறுப்பு சார். ஆர்டிஓ தான் வந்து அது முடிவு பண்ணணும் சார். ஆஸ் ஏ பிடிஓ வந்து நம்ம லோக்கல் பாட்டி தான் நம்ம நடவடிக்கை எடுக்காம தகவல் சொல்லணும் சார். தகவல் சொல்லாம ஐசோலேட்டா நம்ம எந்த இதுவும் இல்லாம இருக்க முடியாது சார். இந்த பச்சை மரத்தை பொறுத்த வரைக்கும் கிரிமினல் ஆக்ஷன் எடுக்க சொல்லி அவங்க ரெவன்யூல சொல்றாங்க சார். சிவதி வணக்கம் சார். வணக்கம் சார். ஒன்றும் இல்லை சார், இப்போ சப்ஜெக்ட் ஓகே, நல்ல ஒரு சப்ஜெக்ட் தான் சார். ஒரு 2 மணி நேரம் அந்த துறையில கடந்து வந்த அனுபவங்களை இங்க பகிர்ந்துருக்காங்க. ஸோ இந்த 2 மணி நேரம் அவங்க சொன்ன விஷயங்கள்ல என்ன தாக்கம், இதெல்லாம் அது சம்பந்தமான கேள்விகள் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பாக்குறேன். ஆமா 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 இல்ல அதுதான் நான் சொல்ல வந்தேன் நானு. அதாவது என்னன்னா, இப்ப நீங்க பொதுவான கேள்விகளுக்கான பதில் வந்து எப்பவுமே விதிகளை வெல்வோம் டீம்ல கிடைக்கும். சார் வந்து இன்னைக்கு வந்து 75th அமர்வுல வந்து கலந்துக்கிட்டாரு. அவரு கிட்டத்தட்ட அவர் பணி தொடங்கினதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்த ஒரு ப்ரீஷியஸான ஒரு அனுபவங்களை வந்து ஒவ்வொரு முறையும் கடந்து வந்த பாதையில சந்திச்ச நேர்மையா ஒரு அலுவலர்களுடைய பயணத்துல வரக்கூடிய குறுக்கீடுகளை அவர் ஒவ்வொன்றா சொல்லிட்டே இருந்தார். இது எப்படி கடந்து வந்தோன்னு சொல்லிட்டு நேர்மையா வந்து ஒரு பணியாற்றும் பொழுது பல்வேறு சிக்கல்கள் இருந்தாலும் கூட சக்சஸ்ஃபுல்லா கடக்க முடியும்ன்ற தன்னுடைய அனுபவத்தை சொல்லியிருக்காரு. நீங்க அது மாதிரியான உங்களுடைய கேள்விகள் அவருடைய அனுபவ பகிர்வு குறித்து கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதுல சார் ஒரு கேள்வி சார். சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க சார். உங்க சர்வீஸ்ல நீங்க வந்து டிடிஓ செட்டப்பையும் பார்த்திருக்கீங்க, ஏடி பஞ்சாயத்து செட்டப்பையும் பார்த்திருக்கீங்க சார். எந்த செட்டப் வந்து நம்ம துறைக்கு ஏற்றது, உரிய மரியாதையை பெற்றுத்தரக்கூடியது எந்த செட்டப்? திருப்பி டிடிஓ செட்டப் வந்துச்சுன்னா நல்லா இருக்குமா? உங்க கருத்தை சொல்லுங்க சார். எனக்கு அதை பத்தி ஒரு தெளிவான கருத்து இருக்கு. டிடிஓ தான் பெட்டருங்கிறது என்னுடைய கருத்து. காரணம், ஒரு டிவிஷனல் லெவல்ல ஒரு ஃபாலோ, அதுக்கு முன்னே இப்ப நாங்கெல்லாம் டிடிஓ இருக்கும்போது அந்த டிவிஷனுக்குள்ள லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இருந்தாலும், வாட்டர் சப்ளை பிரச்சனை இருந்தாலும், அல்லது ஸ்கீம் ஒர்க் நடக்கலைன்னாலும் இப்போ டிடிஓ ஆன்சரபிளா இருப்பாங்க. அதே போல ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு குரூப் ஆஃப் சைட்டு, அதுல 53 வீடு ரொம்ப ஸ்லோ ப்ராக்ரஸ், ரொம்ப நாளா அந்த ரூப் போடாம இருந்துச்சு. அந்த அவரை சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு மீட்டிங்ல சொல்றாரு கலெக்டர். அப்ப நான் அங்க டிடிஓ சிவகங்கையில. உடனே நான் எந்திரிச்சு, சார் அதுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், எனக்கு 3 நாள் டைம் கொடுங்க, அந்த 53 வீடும் ஒரே டைம்ல நான் ரூப் போட்டு கொடுத்துட்றேன். அப்போ கலெக்டர் சொன்னாரு, நீங்க வந்து டிடிஓங்கிற முறையில இது உங்க வேலை இல்லை,
நீங்க எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு. இல்ல சார், என்னுடைய டிவிஷன்ல என்னுடைய டீம்ல இருக்காரு அவரு பிடிஓ. சோ அதனால நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறேன். அதே போல 3 நாள் அந்த ஊர்லயே உட்கார்ந்து 53 வீட்டுக்கும் ரூ போட்டு அந்த பிளாக் ஆபீஸ்ல இருந்து போன் பண்ண கலெக்டருக்கு அவருக்கு நம்பவே முடியல. 1 2 சிஸ்டம் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் ஒன்னு இருந்துச்சு. அதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா ஒரு கர்சரி இன்ஸ்பெக்ஷன், மேலோட்ட ஆய்வு, அப்புறம் ஆனுவல் இன்ஸ்பெக்ஷன். இது எல்லாமே இப்ப நடக்கிறது இல்ல. ஏன் அதை சொல்றேன்னா, அந்த ஆய்வு 100% நம்ம எதிர்பார்த்த விளைவுகளை தரவில்லை என்றாலும் டிடிஓ இன்ஸ்பெக்ஷன் வர்றாருன்னா அது வரைக்கும் பிஆருக்கு அட்டை போட்டு அந்த ரிமைண்டட் ஏரியா எல்லாம் சரி பண்ணி பிஆர் எல்லாம் கரெக்டா என்ட்ரி போட்டு எல்லா பிளாங்கா வைக்காம ப்ராப்பரா என்ட்ரி போட்டு கொஞ்சம் செட் பண்ணி கரெக்டா பண்ணி வைப்பாங்க. அட்லீஸ்ட் ஆய்வுக்காக வேண்டியாவது. அந்த சிஸ்டம் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் என்பதே இப்ப இல்லை. அப்ப டிவிஷனல் லெவல்ல கலெக்டருக்கு அடுத்தபடி ஒரு ஆபீசர் கிடைக்கிறார், பிடிஓக்கு மேல கலெக்டருக்கும் கீழே. இப்ப அது இல்ல, எல்லாமே மாவட்ட அளவுல தான். எதா இருந்தாலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் அப்படிங்கிறது மாதிரி வந்துருச்சு. அப்போ ஒரு டிவிஷனல் லெவல்ல ஒரு ஆபீசர் இருந்தது, நிர்வாக ரீதியாகவும் ஸ்கீம் இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் என்போர்ஸ்மெண்ட் ஆஃப் ஆக்டுக்கும் எல்லாத்துக்குமே இடைநிலையில ஒரு ஆபீசர் இல்லாம போனது இப்ப தப்பு. எல்லாமே நேரடியா மாவட்ட ஆட்சித்தலைவர் கொண்டு போவது தான் இந்த கோட்ட வளர்ச்சி அலுவலரை எடுத்ததனுடைய விளைவு. ரொம்ப நன்றி சார். நம்ம துறை அதை வர வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணோம் சார். இன்னொன்னு ஒரு விஷயம், இப்போ சில ஸ்கீம் ஃபண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா டிடிஓ தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு. இப்போ அதிகாரத்தை பரவலாக்குவதை விட்டுவிட்டு மறுபடியும் அதிகாரத்தை கொண்டு போய் மாவட்ட அளவுல குவிச்சு வச்சிருக்காங்க. இப்ப ஏடி பஞ்சாயத்துனாலும் அவர் கலெக்டர் கிட்ட ஆர்டர் வாங்கி தான் ஃபண்ட் ரிலீஸ் பண்றாரு. அப்ப ஏற்கனவே டிடிஓ ஃபண்ட் பிரிச்சு கொடுத்த நிலைமையில இருந்தது போக இதை மறுபடியும் கொண்டு போய் சென்ட்ரலைஸ் பண்ணி மாவட்ட ஆட்சித்தலைவரோட ஒப்படைச்சிருக்காங்க. அதிகார பரவல் என்பதை தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கோட்ட வளர்ச்சி அலுவலகம் என்பது வர வேண்டும் என்பது என் கருத்து. அப்புறம் சரி, யாராவது ஈவன் எஸ்டாபிஷ்மென்ட் போனஸ் கூட இருந்துச்சு சார். வீடியோவுடைய இன்கிரிமெண்ட் எல்லாமே அவங்க கிட்ட தான் இருக்கும். எஸ்டாபிஷ்மென்ட் ஆமா, வீடியோ இன்கிரிமெண்ட் எல்லாம் டிடிஓ தான் சாங்க்ஷன் பண்ணாரு. ஓகே, தேங்க்ஸ் சார். ஓகே, வணக்கம் சார். வணக்கம், கருப்பசாமி ஜேடி. ஓ நீங்க இருக்கீங்களா? சொல்லுங்க. உங்களோட அறிவு நாங்க நீங்க ஒண்ணு சொல்ல பறந்துட்டீங்க. பட் ராமநாதன் மாவட்டத்தை அதனால ரொம்ப பேர் காப்பாத்துனீங்க. அதை சொல்லுவேன் நினைச்சு சொல்ல மறந்துட்டீங்க. இருந்தாலும் அந்த அன்வர் பாஷா அவரை இது பண்ணது. அதுக்கடுத்து ஒரு சின்ன 2010 ஏடி ஆனவங்களுக்கு கூட செலக்ஷன் எடுத்து வேற கொடுக்கல. ரொம்ப காலம் போராடிட்டு இருக்காங்க. 30-40 பேரு. இத நம்ம இந்த ஒரு சிவகங்கையில நண்பர் சொல்லி நாம ஒரு லெட்டர் வந்து டிஆர்டிக்கு அட்ரஸ் பண்ணிருக்கோம். எப்படின்னா அந்த சர்வீஸை ரெகுலரைஸ் பண்ணாம வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம சங்கத்துல சொல்லி சங்கமே அவங்களுக்கு இப்ப டிஆர்டிக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்து இப்ப அது ஒரு ரிமைண்டர் வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதை கொஞ்சம் பேசணும், அவங்க கிட்ட போய் பேசணும். சரி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அதான் நண்பர் சொல்ல இல்ல கரெக்ட். சர்வீஸ வந்து ரெகுலரைஸ் பண்ணாம வச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதனாலயே ப்ரமோஷன் கொடுக்காம அவங்கள வந்து டைரக்டர் ரூட் முன்னாடி போயிட்டாங்கிற ஒரு கிரீவன்ஸ் இருக்குல்ல. அதானே? ஆமா, அதேதான். அதான் அதை நம்ம அட்ரஸ் பண்ணிருக்கிறோம். அதை பத்தி பேசணும் நம்ம. ஓகே, தேங்க் யூ. அடுத்து நம்ம ஆபீஸ் பேரஸ் மெட்ராஸ் போகும்போது பேச சொல்லுவோம். கண்டிப்பா. தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். வேற யாராவது இருந்தா கேள்வி கேட்கலாம், இல்லைன்னா வந்து முடிச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப நேரமா சார் பேசியிருக்காரு. அவருடைய அனுபவ பகிர்வு குறித்து ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா முடிச்சுக்கலாம். ஓகே. இப்ப எல்லாம் மௌனமாக இருப்பதால் கேள்வி இல்லை என்று எடுத்துக்கொள்ளலாமா? சார் வணக்கம் சார். சொல்லுங்க. வணக்கம் சார். சேலம் டிஸ்ட்ரிக்ட் இருந்து பணமத்துக்குடி பிடிஓ சார். செல்வகுமார் சார்.
சொல்லுங்க. வணக்கம். சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நாங்க வந்து தினமும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆடிட்டு சொன்ன விஷயம், அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி ரிசப்ஷன் டியூட்டி பாக்குறது, அவங்க இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பர்ஃபெக்டா பாக்கணுன்றத இன்ஸ்பெக்ட் சார் சொல்லும்போது எங்களை பார்த்த அனுபவம்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். இன்னொன்று சார் சொன்ன வரியில சொல்லணும்னா, ஊழியர் நலனுக்கு இருக்கிற காலத்துல நம்மளால எவ்வளவு மேக்ஸிமம் செய்ய முடியுன்ற உத்வேகம் வந்து நீங்க சொன்னக்கூடிய விஷயத்த உண்மையிலே எங்களால ரியலைஸ் பண்ண முடியுது சார். இந்த பாயிண்ட்ல இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். சரிங்க. தேங்க்யூ சார். நல்லது. இல்ல, ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன். இப்ப முதல்ல கீழோர் கஞ்சல், விதிகளை வெல்வோம், யாவரும் கேளு, இந்த குழுவுடைய நடவடிக்கைகள் என்னன்ட்டு சார் என்று ஒரு நாள் கேட்டார். அவருக்கு உள்ள வரத்துக்கு முன்னாடி கேட்டார். அப்ப விஷயங்களை சொல்லும்போது சனிக்கிழமை தோறும் நான் நடத்தக்கூடிய அந்த கூட்டங்கள் எத்தனை கூட்டம் போயிருக்குது. அதே மாதிரி 3 மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம கூடி கலந்து பேசி ஒரு ட்ரஸ்ட் குறைக்கிறதுனால சில விஷயங்கள் விஷயங்கள் இப்படி ஒரு விஷயங்கள் நம்ம துறையில் நடக்குதான்னு கேட்டாங்க. சார் தான் கேட்டாங்க, சார் இப்படி ஒரு விஷயங்கள் நடக்குது சார், உண்மையிலேயே வந்து இந்த துறையினுடைய மறுமலர் எப்படி சொல்றதுனாக்க ஒரு எந்த துறையிலுமே இல்லாத ஒரு விஷயத்த இன்னைக்கு நம்மளுடைய அந்த யங்ஸ்டர்ஸ் இந்த அளவுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படி சொல்லும் போது இல்ல அந்த மீட்டிங் நான் வரேன், எனக்கு ஏதாவது ஒரு மீட்டிங் எங்க மதுரையிலே நடக்குது வாங்கன்னு சொன்னேன். அது மதுரையில வந்து பேசுறாங்க. அப்ப அன்னைக்கு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க சொன்னது இப்படி ஒரு விஷயங்கள்லாம் வந்து எங்கேயுமே இல்லையே, உண்மையிலே நான் பெருமைப்படுறேன்னு சொன்னாங்க. சோ ஆல் கிரெடிட்ஸ் நம்மளுடைய யாவரும் கேளீர், கீழோர் கஞ்சல், விதைகளை வெல்வோம். இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு மறுமலர்ச்சியான ஒரு விஷயங்கள். இந்த குழுவுல இருந்து பரிணாமப்படக்கூடிய அந்த வளர்ச்சி அடையக்கூடிய தோழர்கள் இன்னைக்கு கண்டிப்பா ஒரு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. ஒரு ஒரு சுத்தமான ஒரு துறையை, ஒரு புரட்சிகரமான ஒரு துறையை உருவாக்கக்கூடிய நெஞ்சங்கள் இதயங்கள் உள்ள ஒரு குழுவாகத்தான் இது பதினொன்று வைக்கிறதுதான் இந்த உண்மையான விஷயம். சார் வாழ்த்துக்கள். அந்த யாவரும் கீழே குழுவில் இருக்கக்கூடிய விதிகளை வெல்வ இருக்கக்கூடிய அத்தனை தோழர்களுக்கு வேண்டிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் அப்புறம் நான் இன்னொரு ஒரு மேட்ரு, நம்ம துறையில இப்ப நிறைய இந்த ஒழுங்கு நடவடிக்கைகள், அதற்கான பதில் தயார் செய்வது, அப்பீல் கொடுப்பது, ஃபர்தர் ரிமார்க்ஸ் கொடுப்பது அப்படிங்கிற அந்த ஒழுங்கு நடவடிக்கைகளை நிறைய இப்ப பார்க்கிறோம். பணியில இருக்கும் போதும் பார்த்தோம், இப்பயும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல எனக்கு ஒரு முடிவுக்கு என்ன வர முடியுதுன்னா, இவ்வளவு சர்வீஸ் போட்டு ஒரு ஏடி லெவல்ல, பிடிஓ ஏடி லெவல்ல, ஜேடி லெவல்ல வர்ற ஆபீசர்ஸ் கூட பேசிக்கா ஒரு என்கொயரி எப்படி நடக்கணும், என்ன ப்ரொசீஜர், தங்களை தாங்கள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு பின்னர் சொல்ல முடியாமல் விழுங்கி அதை அப்படியே தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கு. இந்த குழுவிட நான் வைக்கிற ஒரு வேண்டுகோள், ஒழுங்கு நடவடிக்கை பற்றி ஒரு விரிவான ஒரு விவாதத்தை நடத்த வேண்டும் என்கிற ஒரு அவசியம் இருக்கிறது. ஏன்னா சர்வீஸ் போர்ட் ஆபீசர்ஸே, சார் இது எனக்கு தெரியல சார், நான் அதை அப்படியே எழுதி கொடுத்துட்டேன் சார், நிறைய என்கொயரி ப்ராப்பராகவே நடக்கிறது இல்லை. 5 வருஷம் 6 வருஷம் என்கொயரி நடக்குது. நாம தான் அதை ஹைலைட் பண்ணி கொண்டு போய் டிஆர்டிட்ட ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம். அப்ப டிஆர்டி என்கொயரி ஆபீசரை எல்லாம் வச்சு ஒரு ரிவ்யூ நடத்தினார். அப்ப நாங்க பாயிண்ட் பண்ணோம், 5 வருஷமா என்கொயரி நடக்குது அப்படின்னு. 60 நாள் தானே, 1 வருஷத்துக்குள்ள முடிக்கட்டுமே, 5 வருஷம் நடத்தினா எப்படி, எவ்வளவு பாதிப்பு. அடுத்து ப்ரொசீஜரலா என்கொயரியே பண்றது இல்ல. போய் பார்த்தோன்னே நீங்க போங்க, நான் எழுதி அனுப்பிடுறேன். எந்த டெபோசிஷன்லையும் கையெழுத்து வாங்குறது இல்ல, டாக்குமெண்ட் இல்ல, அவங்க எழுதி கொடுத்துறது தான். இவங்களுக்கு தெரியாது என்ன எழுதி கொடுத்துருக்காங்க, இவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கிறது அங்க இருக்காது. ஆனா காலம் வந்து திருப்பி அந்த ரிப்போர்ட்டை அனுப்ப முடியாதுன்னு நிர்வாகம் என்ன பண்றாங்க, அது எப்படியோ ஏதோ ஆயிருக்கட்டும், அதை ஒரு முடிவுக்கு வந்தா சரிதான்னு சொல்லி அவங்களும் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஆக என்கொயரியை எப்படி ஃபேஸ் பண்றது, ஒரு அக்யூஸ்ட் ஆபீசர் எப்படி ஃபேஸ் பண்ணுவாரு, என்னென்ன சேஃப்கார்ட் இருக்கு, எப்படியெல்லாம் நம்ம இன்ட்ரெஸ்ட ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், எப்படி நமக்கு தேவையான ஆதாரங்களை நம்ம திரட்டுறது, இப்படி இது சம்பந்தமான ஒரு விவாதத்தை நடத்தினால் அது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கேஸ் அப்படிதான் வருது. அது நம்ப முடியாத வகையில சர்வீஸ் போட்டு ஒரு ஏடி கேடர்ல உட்கார்ந்து இருக்கவங்களுக்கே அப்படி இருக்குன்னு சொன்னா நம்ம என்ன சொல்றது, ரொம்ப வருத்தமா தான் இருக்கு.
சார் நிச்சயமா அது ஒரு ஏரியா. சார் கோச்சிக்கிறேன் சார். அது ஆல்ரெடி நாமக்கல் குணாலன் வந்து ஒரு அமர்வுல வந்து இதை பத்தி தெளிவா சொல்லியிருக்காரு சார். அவர் மீண்டும் கூட இதை செய்வதற்கு தயாராக இருக்கிறார் சார். இன்னொரு பெரிய அமர்வுல கூகுள் மீட்லேயே வந்து 100 பேருக்கு மேல கலந்துக்கிற மாதிரியான ஒரு அமர்வு வந்து ஏற்பாடு செய்து அதற்கு வந்து ஒரு முன் திட்டமிடலோட எல்லாருக்கும் வந்து அறிவிச்சு ஒரு பெரிய அமர்வாக வந்து நிச்சயமாக நடத்தலாம் சார். நாமக்கல் குணாலன் தயாராகவும் இருக்காங்க. அதனால நிச்சயமாக அவரை இணைத்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு சார், டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. ரொம்ப தரவா இருந்தார் அது சப்ஜெக்ட்ல. அவர் சொல்லியிருக்காரு அநேகமா 38 இல்ல 39வது அமர்வுன்னு நினைக்கிறேன் சார் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அதை பண்றோம் சார். நிச்சயமா குறைந்தபட்சம் இந்த விதிகளை வெல்வோம் குரூப்ல இருக்கிறவங்களாவது ஒரு தரமான ஒரு என்கொயரியை ஃபேஸ் பண்ற ஒரு தகுதியுள்ள ஆட்களாக நம்ம தயார்படுத்தணும். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். நான் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் ரிட்டையர்ட் பிடிஓ மகாலிங்கன் பேர் சார். சொல்லுங்க. வணக்கம் சார். 1/4/2015 இருந்து 31/12/2015 வரைக்கும் பிடிஓ ப்ரொமோட் ஆகி 31/1/16 இருந்து 30/4/20 வரைக்கும் ரிட்டையர் ஆனவங்களுக்கு அந்த 1000 ரூபாய் பிபி ஆட் பண்றதுக்கு முடியல. இது விஷயமா 2021 ஃபைனான்ஸ் செக்ரட்டரி லெட்டர் அனுப்பிச்சிருந்தேன். ஒரு 2 மாசம் முன்னாடி RTIல அந்த போய் பார்க்கும்போது உங்க துறை மூலமா அனுப்பணும் சொல்லிருக்காங்க சார். 417 இல்ல அதுக்கு முன்னாடி பெனிஃபிட் இல்ல, ஸ்டாண்டர்ட் பே பெனிஃபிட் இல்ல. 1000 ரூபாய் அந்த 2015 கொடுத்திருந்தாங்கல்ல சார். இப்போ 1/4/2015 வீடியோ வரவங்க வந்து 1/1/2016 பண்ணும்போது அந்த 1000 ரூபாய் சேர்க்க முடியாது. நான் அனுப்பிச்சிருந்தேன். நான் என்ன பதில் கொடுத்திருக்காங்க அனுப்புங்க அப்படின்றாங்க. இப்பதான் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு அனுப்பிச்சிருக்கோம். ஸ்டேட் லெவலில் ஒரு 85 பேர் இருக்காங்க சார். உங்க பர்சனல் நம்பருக்கு நான் அனுப்புறேன் சார் அந்த டீடைல், ஃபுல் டீடைல் லெட்டர். ஆமா அனுப்புங்க. சரி. ஸ்டேட் லெவல்ல ஒரு சிவதி செந்தில் சின்ன ரெக்வஸ்ட். சாருடைய அனுபவங்களை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 25% அவருக்கு கிடைச்ச அனுபவங்களை ஒரு 25% சொல்லியிருக்காங்க. ஒண்ணு 75% இருக்கு. இந்த துறை கடந்து வந்த பாதை, அதுக்கப்புறம் இந்த துறை எப்படி போக வேண்டும், இந்த துறையுடைய ஊழியர்கள் எந்த நிலையில் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்ற இதை வந்து அவர் இன்னும் சொன்னா நல்லா இருக்கும். சோ சாருக்கு இன்னொரு சான்ஸ் சார். ஹேபிள் ரெக்வஸ்ட், நீங்க அடுத்த ஒரு அமர்வுல வாய்ப்பு கிடைக்கும் போது ஃபுல் டீடைலா சொல்லணும். சந்தோஷமா செய்யற வேலை அது எப்ப வேணாலும் சொல்லலாம். அப்புறம் சிவதி என்ற முக்கிய பொறுப்பாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நம்ம TNRDPA தொடங்கின காலத்திலிருந்து TNRDOவுக்கு ஒரு வேண்டுகோள் வைப்போம். என்னன்னா, ஒவ்வொரு கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணுங்க. TNRDOவுக்கு நாம் வைத்த விண்ணப்பம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இப்போ TNRDPA ஓய்வூதிய சங்கம் ஆக்டிவா செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. அதனால இந்த ஓய்வு இருக்கிற வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், AD லெவல் ஆபீசர் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு தணிக்கை தடை சம்பந்தமா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த விவரங்களை எல்லாம் வாக்கி பதில் தயார் பண்ணி அதை செட்டில் பண்றதுக்கான ஒரு ஃபாலோ பண்றதுக்கு ஒரு கமிட்டி, அதாவது TNRDOல இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள், அதே போலவே ஓய்வு பெற்ற சங்கத்திலிருந்து நிர்வாகிகள், இவங்களை வச்சு ஒரு கமிட்டி ஒண்ணு போட்டு இதை பண்ணணும்னா மிகப்பெரிய அளவுல நம்ம ஓய்வூதியம் பெறுகிறவர்களுக்கு கடைசி நேர கஷ்டங்களை வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு சொன்னோம். அது வந்து ஒரு செயல்பாட்டுக்கு வரல. ஆனா இந்த லைன்ல விதிகளை வெல்வோம் குழு ஏதாவது செய்ய வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கறத பரிசீலனைக்கு எடுத்துக்கணும்னு நான் என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன் சார். நிச்சயமா அதை கன்சிடர் பண்றோம் சார். அது ஏற்கனவே வந்து தணிக்கை தடை குறித்து ஒரு 2-3 ஒரு டீப்பான விவாதங்கள் நடந்துகிட்டு வருது சார். இன்டர்னலா இருக்கக்கூடிய குழுவில் நடந்துட்டு வருது. நீங்க சார் சொன்னதை கன்சிடர் பண்ணிட்டு அந்த விஷயங்களும் வந்து நிச்சயமாக கன்சிடர் செய்து விதிகளை வெல்வோம் குழு முன்னெடுக்கும் சார். அதுக்கு உறுதி அளிக்கிறோம் சார். கண்டிப்பா கண்டிப்பா. இளங்குமரன் நண்பர்களே, மிக சிறப்பானது ஒரு நிகழ்வு. 75வது பாலோ விழா நிகழ்வெல்லாம் நடக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 2 வருடங்களாக இந்த விதிகளை வெல்வோம்
ஒரு அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்கும் முயற்சியில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த பயணத்தில் 75வது அமர்வு என்பது ஒரு நினைவு கூறத்தக்க ஒரு மைல்கல்லாக இருந்ததும், அதுல நாம் மிகவும் போற்றி மரியாதை செலுத்தி வந்த திரு பரமேஸ்வரன் ஐயா அவர்களின் உரை பெற்றதும் நம் அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். இங்க ஒரு 2 விஷயம் மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்லிட்டு அடுத்து நன்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். நம்ம சார் சொன்னதுல 2 விஷயம்தான். ஒவ்வொரு ஊரக வளர்ச்சித்துறை ஊழியனும் தன் துறை சார்ந்த அர்ப்பணிப்பும் நேர்மையும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவர் தன்னுடைய பணிக்காலத்திலும் பணிக்காலத்திற்கு பின்பும் போற்றி பாதுகாக்கப்படுவார், மரியாதை செலுத்தப்படுவார். அப்படிங்கிறதுக்கு சார் வந்து ஒரு லிவிங் எக்ஸாம்பிள். அதுல இன்னும் ஒரு 2 விஷயம் சொன்னாங்க. எனக்குமே ஒரு தனிப்பட்ட முறையில சாரை எப்படி எல்லாம் தெரியும்னா, எங்க மாவட்டத்துல எலெக்ஷன் செக்ஷன்ல நான் 96ல இருந்து கண்டினியூஸா இருந்துகிட்டே இருப்பேன். சார் எப்ப பார்த்தாலும் எந்த எலெக்ஷன் நடக்கும்போது கரெக்டா பிஇஓ பஞ்சாயத்து அங்க எலெக்ஷன். சார் சொன்ன ரேவதி நம்ம வடபழனியில இருக்கிற பாண்டியன் ஹோட்டல் பக்கத்துல இருந்த பில்டிங்ல இருந்து அவர் எனக்கு அறிமுகம். அதுல அவர் எனக்கு உண்மையிலேயே அவர் மேல அளவு கடந்த மரியாதை உண்டாக்கிட்டு, எலக்டோரல் ரோல் டிஜிட்டலைசேஷன் அதுல நம்ம பல புதிய நண்பர்களுக்கு பல விஷயங்கள் தெரியாது. நம்ம இதுல எலக்ட்ரோல் உருவாக்குறதுன்றது ஒரு ரொம்ப பிரயத்தனமா தான் இருக்கும். கையில எழுதணும் உட்காந்து எல்லாத்தையும். அந்த காலத்துல நான் உண்மையிலேயே அவ்வளவு கஷ்டப்பட்டு கையில எழுதியிருக்கிறோம். அதை வெரிஃபை பண்றது அதை விட மிகப்பெரிய கொடூரமான விஷயம். பல நாட்கள் தூக்கம் கெட்டு செய்ய வேண்டிய விஷயத்த மதர் எலக்ட்ரோல்ல போட்டு நம்ம டிஜிட்டலைஸ் பண்ணிட்டு நம்ம வார்டு வைஸ் அப்படி பிரிண்ட் அவுட் வரும்போது பார்க்கும் போதெல்லாம் எங்களுக்கு எல்லாம் அவ்வளவு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அதற்கு நமது பரமேஸ்வரன் ஐயா அதற்கு முக்கிய காரணமா இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல மிகப்பெரிய சந்தோஷம். அடுத்தது மிக முக்கியமான விஷயம், விதிகளை வெல்லுவோம்ல நாம இந்த ஆடிட் அப்ஜெக்ஷனால பாதிக்கப்படுறதையும் ஹை லெவல் கமிட்டியை முறையா நடத்தணும் அப்படிங்கிறதையும் முதல் முறையா நம்ம அளவுல, அதாவது இப்ப சார் பாத்தீங்கன்னா ரிட்டையர் ஆன அந்த 80ஸ்ல வேலைக்கு சேர்ந்தவங்களோட ஜெனரேஷன்ல அதை முன்னெடுத்தாங்க. அடுத்து நம்மை மாற அந்த 95 to 2000 பணியேற்றவர்களில் இதனால யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்கு இத நம்ம உண்மையிலே நிறைய விவாதங்களில் நம்ம ஆரம்பிச்சு வச்சோம். அதற்கு ஒரு மிக நல்ல விஷயமாக இன்று ரிட்டையர்மெண்ட் என்ஓசில சேஞ்ச் ஆயிருக்கிறதுக்கும் ஹை லெவல் கமிட்டியை முறைப்படுத்தி இருக்கிறதுக்கும் நம்முடைய விதிகளை வெல்லுவதற்கு காரணமாக இருந்தது அப்படிங்கறத எங்களுக்கும் மகிழ்ச்சி. அதை மிக உயர்ந்த அளவுல உயர்ந்த நிலையில, அதாவது எல்லாமே ஹையர் லெவல்ல கொண்டு போறதுலதான் முக்கியமான விஷயம் இருக்கு. அதற்கு இவர்கள் உதவியதற்கு TNRDPAக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். நடராஜன் அண்ணன் உள்ளிட்ட TNRDPA முக்கிய நிர்வாகிகள் அனைவருக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அந்த 50% பஞ்சாயத்து செக்ரட்டரி பீரியட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிறதுக்கு அந்த 103 பேருக்கும் கிடைச்சா உண்மையிலேயே எங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சி தான். இதற்கு பரமேஸ்வரன் ஐயா கேட்ட மாதிரி விதிகளை வெல்வோம் முன்னெடுக்கும் என்ற உறுதிமொழியை தெரிவித்துக் கொண்டு இன்று தன்னுடைய கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நினைக்கிறேன் சிஎஸ் ரிவ்யூ கூட யாரும் இன்டரப்ட் பண்ணாம இப்படி கேட்க மாட்டாங்க. அவ்வளவு ஒரு அர்த்தம் பொதிந்த, அதே சமயம் ருசியில் எந்த விதத்திலும் குறையில்லாத அளவில் இந்த உரை இருந்ததுதான் நம்முடைய 3 மணி நேரம் நமது உறுப்பினர்கள் தன்னுடைய முழு ஈடுபாட்டோட இதை கவனிச்சாங்க அப்படிங்கிறது முக்கிய காரணமா இருந்துச்சு. இவ்வாறான ஒரு உரையை கேட்பது இங்க இன்று பங்கேற்ற இதை ரெக்கார்ட் பண்ணி நம்ம வெளியிடும் போது அதை கேட்க இருக்கின்ற அனைவருக்குமே ஒரு பொக்கிஷமாக அமையும். இந்த விதிகளை வெல்லும் தனது நீண்ட பயணத்தை தொடரும். உங்களுடைய ஆசைகளோடு இதே போல சந்திப்புகளில் நாம் சந்திப்போம் என்ற உறுதிமொழியும் நாங்கள் செய்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த விதிகளை வெல்வோம் நிர்வாக உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் மற்றும் பெருந்திரளாக கலந்து கொண்ட நமது அனைவருக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய 3 மணி நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி கொடுத்ததற்கு மீண்டும் ஒருவரை நன்றி ஐயா. நன்றி சார். என்னுடைய ஒரு சின்ன ஒரு தகவல் சார். நன்றி சொல்லுங்க சார். என்னோட சின்ன ஒரு தகவல். ராஜு சார், காஞ்சிபுரம். நம்மளுடைய ஓய்வூதியர் நம்ம சார்லாம் இருக்காங்களா, அந்த அந்த ஓய்வூதியர் சங்கத்துல இன்னைக்கு கன்னியாகுமரி போயிட்டு அங்க ஒருத்தர் எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு, அவங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் ஆனா எவ்வளவு வாங்குறாங்கன்ற அந்த தகவல்லாம் இன்னைக்கு கலெக்ட் பண்ணி இன்னைக்கு நம்மளுடைய ஸ்டேட் லெவல்ல கொடுத்து